ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த க்ரைம் டிடெக்டிவ் நாவலோட அடுத்த பாட்டு தான். போன பாட்டோட கடைசியில் பணத்தை இருக்கிற இடம் காலையில் தெரிஞ்சாகணும் அப்படின்னு மிரட்டிட்டு போன வஞ்சிக்கொடியையும், இவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு நினச்சி இவன் மேலே சந்தேகப்படுற போலீஸ் அதிகாரியையும், இந்த 2 பேரையும் சேர்த்து ஏமாத்துறதா முடிவு செஞ்சுட்டான் பெரிய தம்பி. இனி வர்ற இந்த பாட்டில் அவன் எப்படி இவங்க 2 பேரையும் ஏமாத்தினா, இந்த கொலைகேஸில் இருந்தும் அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தும் இவன் தப்பிச்சானா அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 15. அடிக்கடி எழுந்து உட்காருவதும் அவனை போட்டிருந்த அறையில் உலாவுவதுமாக இருந்தான் பெரிய தம்பி. அவனால் நடமாட முடிந்தது. எப்படியாவது தப்பி போய்விட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு துணிவை கொடுத்து கொண்டே இருந்தது. அவன் அடிக்கடி எழுந்திருப்பதும் உட்காருவதுமாக இருந்ததை கண்ட நர்ஸ் ஒரு தடவை சொன்னா, நீங்கள் இதுக்குள்ளே இப்படி அடிக்கடி எந்திரிக்கிறத டாக்டர் விரும்ப மாட்டார். டாக்டர் பார்த்தா எங்களை கண்டிப்பார். பெரிய தம்பி சிரித்தபடி சொன்னான். இத்தனை நாட்கள் படுத்து கிடந்த எனக்கு எப்படியோ இருக்குது. அதனால தான் நான் எழுந்து நடக்க பார்த்தேன். டாக்டர் வரும்போது எழுந்து நடக்காதீங்க என்று சொல்லிவிட்டு அவள் போய்விட்டாள். அவன் போனதும் பெரிய தம்பி மெல்ல எழுந்து சென்று கதவின் இடுக்கு வழியாக பார்த்தான். அவன் இருந்த அறைக்கு காவலாக நின்றிருந்த மனிதன் சுவர் ஓரமாக எதிர்ப்பக்கம் நின்று கொண்டு ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். அவனை பார்த்தான் பெரிய தம்பி. அவன் இருந்த அறைக்குள் சுவரில் பதிக்கப்பட்ட நிலப்பேலை ஒன்றிருந்தது. அதன் சாவி பூட்டியே தொங்கிக் கொண்டிருந்தது. பெரிய தம்பி நிலப்பேலையை திறந்து பார்த்தான். அதில் அவனுடைய உடைகள் சலைவு செய்யப்பட்டிருந்தன. ஒரு கால் சட்டையும் ஒரு சட்டையுமே இருந்தன. பக்கத்தில் ஒரு ஜோடி ஷூக்கள் கிடந்தன. காலுறைகள் 2ம் பக்கத்தில் இருந்தன. அவன் இப்போது அணிந்திருந்த உடை மருத்துவ விடுதியில் தரப்படும் வெள்ளை உடை. அவன் விபத்துக்குள்ளானவன் போது அணிந்திருந்த உடையை நர்ஸ் சலவைக்கு போட்டு கொண்டு வந்து வைத்திருந்தான். அவன் அந்த நிலப்பேலையை மூடிவிட்டு கட்டிலில் வந்து படுத்துக்கொண்டான். இருள் வந்தது. மருத்துவ விடுதியில் விளக்குகள் எரிந்தன. வெளியே நின்றிருந்த மனிதன் அந்த இடத்தை விட்டு அசையவில்லை. அவனுக்கு பதில் வேறு ஒரு மனிதன் வந்தான். இவன் வந்ததும் பகலில் இருந்த அந்த மனிதன் போய்விட்டான். இரவு பாதுகாப்புக்கு மற்றொரு மனிதன் வந்துவிட்டான். அவனை வந்து பார்க்க வேண்டிய பெரிய டாக்டர்களும் குட்டி டாக்டர்களும் அவனை பார்த்துவிட்டு போய்விட்டார்கள். நர்ஸ் வந்து அவனுக்கு ஒரு குவாலையில் பால் கொண்டு வந்து வைத்துவிட்டு போய்விட்டார். மீண்டும் அவளோ டாக்டரோ வரமாட்டார்கள். அவன் கட்டிலுக்கு பக்கத்தில் இருந்த பொத்தானை அமைக்கினால்தான் நர்ஸ் வருவாள். ஆகையால் அவன் தன் திட்டத்தை நிறைவேற்றத் தொடங்கினான். அவன் தனது உடைகளை எடுத்துக்கொண்டு மருத்துவ விடுதியின் உடைகளை கழற்றி வைத்தான். ஷூக்களை அணிந்து கொண்டான். ஷூக்களில் ஒன்று சற்று இறுக்கமாக இருந்தது. அதை சரியாக போடவில்லை என்று எண்ணிக்கொண்டான். ரப்பர் ஷூக்கள் என்பதால் அவன் நடந்தபோது ஓசை எழுப்பவில்லை. அவன் எழுந்து நடந்தபோது விளக்கை அணைத்தான். அந்த அறையில் மற்றொரு விளக்கு மங்கிய வெளிச்சத்துடன் நீல நிறமாக எரிந்து கொண்டிருந்தது. தூங்கும்போது இரவு முழுவதும் அது எரிவது வழக்கம். அதை அவன் அணைக்கவில்லை. பெரிய விளக்கின் பல்பை கலற்றிவிட்டான். அந்த அறையில் இங்கும் அங்கும் தேடி ஒரு மெல்லிய கம்பியை எடுத்தான். ஜன்னலுக்கு வலை போல் போடப்பட்டிருந்த கம்பியில் இருந்து ஒரு துண்டு கம்பியை அறுத்து எடுத்தான். அதை பல்பின் நுனியில் சுற்றிவிட்டு கட்டிலின் மீது நின்று கொண்டு மீண்டும் பல்பை விளக்கின் ஹோல்டரில் பொருத்தினான். சுவிட்சை போட்டான். மறு வினாடி புஷ் என்று ஒரு ஓசை வந்தது. மருத்துவ விடுதி முழுவதும் விளக்குகள் அணைக்கவிட்டன. பெரிய தம்பி வெளியே ஓடினான். இருளில் அவன் ஏற்கனவே பார்த்து வைத்திருந்த வழியாக ஓடி தோட்டத்தின் பக்கம் விரைந்து ஒளிந்து ஒளிந்து மருத்துவ விடுதியின் புறக்கடை பக்கம் ஓடினான். அவனை பார்த்து கொள்ள மருத்துவ விடுதியில் இருந்த கான்ஸ்டபிள் அவன் வெளியே போனதை உணராமல் விளக்கு வராதா என்று எண்ணியபடி உட்கார்ந்திருந்தான். பெரிய தம்பிக்கு உடல் அச்சத்தால் வேர்த்தது. தலை வெடித்து விடும் போல் இருந்தது. உடல் சோர்ந்தது. எங்கே பிடிப்பட்டு விடுவோமோ என்ற அச்சத்துடன் அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். நீண்ட தொலைவு ஓடி வந்ததும் இனிமேல் அவனை யாரும் பிடிக்க மாட்டார்கள் என்று உணர்ந்து கொண்டு கொஞ்சம் மெல்ல நடக்கத் தொடங்கினான். தொலைவிலேயே ஒரு பெரிய தோப்பு தெரிந்தது. அந்த தோப்பின் நடுவில் ஒரு வீட்டில் விளக்கு எரிந்தது. அந்த வீட்டிற்கு சென்று இரவு பொழுதை கழிக்க அடைக்கலம் கேட்கலாம் என்று அவன் முடிவு செய்தான். தனி வீடு அது. தோட்டத்துக்கு காவலாக எவரோ ஒரு சிறிய வீட்டை கட்டி கொண்டிருப்பதைப் போல் இருந்தது. அந்த வீட்டின் கதவை போய் தட்டினான் பெரிய தம்பி. பல தடவைகள் கதவை தட்டியதும் ஒரு வயதான கிழவி வந்து கதவை திறந்தாள். அவன் கையில் ஒரு மின்பொறி விளக்கு இருந்தது. அதை அடித்து அவன் முகத்தை பார்த்த அந்த கிழவி சிறிது அச்சத்துடன் பார்த்தாள். அவன் தலையில் கட்டப்பட்டிருந்த பெரிய கட்டை பார்த்ததும், யாரப்பா நீ? தலையில் என்ன இவ்வளவு பெரிய கட்டு என்றாள். அவன் கிழவியின் கையில் இருந்த மின்பொறி விளக்கை வாங்கி அணைத்துவிட்டு உள்ளே சென்றான். யார் நீ என்று அதட்டினாள் அந்த கிழவி. கூச்சப்படாதீங்க, இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்கே தங்கிட்டு நான் போயிடுறேன்.
மருத்துவமனையிலிருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன். டாக்டர்கள் என் மூளையில் அடிபட்டிருக்கதா சொல்லி நாளைக்கு ஆப்ரேஷன் செய்ய போகிறதா இருந்தது. ஆப்ரேஷன் நடந்தால் நான் பிழைக்கிறது கஷ்டம் என்றான் பெரிய தம்பி. கிழவி அவனை ஏற இறங்க ஒரு தடவை பார்த்தாள். அவள் மீது அவனுக்கு இப்பொழுது நம்பிக்கை பிறந்தது. இந்த காலத்து டாக்டர்களுக்கு என்ன தெரியும்? எதுக்கெடுத்தாலும் ஆப்ரேஷன் செய்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு நீ இங்கேயே தங்கிடு, நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன் என்றாள் அவள். நன்றி என்றான் பெரிய தம்பி. கிழவி அவனை தூங்க செய்துவிட்டு போலீஸுக்கு ஃபோன் செய்து விடுவாளோ என்று அஞ்சினான் அவன். ஆகையால் அவன் நீண்ட நேரம் அவளிடம் பேச்சு கொடுத்தபடி இருந்தான். அவன் ஒரு கார் விபத்தில் சிக்கி அடிபட்டதாகவும் அதனால் அவன் மூளை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்பிய டாக்டர்கள் ஆபரேஷன் செய்ய முடிவு செய்ததாகவும் அந்த ஆபரேஷன் மிகவும் ஆபத்தானது என்றும் சொன்னான். தனக்கு உற்றார் உறவினர்கள் எவரும் இல்லை என்றும் அந்த கிழவிதான் அவனை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவன் சொன்னான். கிழவிக்கு அவன் மீது இரக்கம் ஏற்பட்டுவிட்டது. அவனை தூங்கும்படி சொல்லிவிட்டு அவள் படுக்க போய்விட்டாள். ஷூக்களை கலற்றிய பெரிய தம்பி இறுக்கமாக இருந்த ஷூவை விளக்கின் வெளிச்சத்தில் சோதித்து பார்த்தான். அந்த ஷூவின் உள்ளே ஏதோ அடைத்து கொண்டிருந்தது. அவன் விரல்களை விட்டு உள்ளே அடைத்திருந்த அந்த பொருளை வெளியே எடுத்தான். காற்று புகாத பிளாஸ்டிக் கவர் ஒன்று அவன் கையில் இப்பொழுது இருந்தது. அதை அவன் உடைத்து பார்த்தான். உள்ளிருந்து காகிதம் ஒன்று எட்டாக மடிக்கப்பட்டிருந்தது. என்ன அது என்று புரியாமல் அதை பிரித்து பார்த்தான். அதில் ஏதோ ஓர் இடத்திற்கு போகும் வழி பென்சிலால் வரையப்பட்டிருந்தது. அந்த இடம் என்ன என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. பகுதி 16. ஷூவிலிருந்து எடுக்கப்பட்ட படத்தை கண்டதும் உடனே அந்த இடத்திற்கு போய் படத்தில் குறிப்பிட்டிருப்பது என்ன என்பதை கண்டுபிடிக்க துடித்தான் பெரிய தம்பி. அவன் அந்த ஷூக்களை திரும்பி திரும்பி பார்த்தான். அவை அவனுடைய ஷூக்கள் தான். ஷூக்களின் ஒன்றில் அந்த படத்தை எப்போது அவன் மறைத்து வைத்தான், எதற்காக வைத்தான் என்று அவனுக்கு நினைவே வரவில்லை. எல்லாவற்றிற்கும் விடை அந்த படத்தில் அடங்கியிருப்பதைப் போல் அவன் மனதில் பட்டது. ஆகையால் எல்லா உண்மைகளையும் அறிய அந்த படத்தையே நம்பியிருந்தான். வழியில் எங்கேயாவது அந்த படம் காணாமல் போய்விட்டாலோ, தற்செயலாக தீப்பிடித்து எரிந்து சாம்பலாகிவிட்டாலோ, அடையாளம் தெரியாமல் கிழிந்து போனாலோ என்ன செய்வது என்று விழிப்புடன் அந்த படத்தை அப்படியே மனதில் படம் பிடித்து கொண்டான். அந்த படத்தில் உள்ளவைகளை பல தடவை தரையில் விரல்களால் கற்பனை கோடுகளால் வரைந்து பார்த்தான். மீண்டும் அந்த படத்தை பார்க்காமல் வேறொரு காகிதத்தில் அப்படியே வரைய முடியும் என்ற நம்பிக்கை வந்ததும் அந்த படத்தை மடித்து மீண்டும் ஷூவில் பழையபடியே ஒளித்து வைத்தான். பெரிய தம்பிக்கு இப்போது ஓரளவுக்கு அமைதியும் நம்பிக்கையும் பிறந்தது. அதனால் அவன் அமைதியுடன் தூங்கினான். விடிவதற்கு முன்பே கிழவி வந்து அவன் தங்கியிருந்த அந்த அறையின் கதவை தட்டுவதற்கு முன்பே தப்பிப்போக எண்ணி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு கொண்டு அவன் தூங்கினான். விடியற்காலை 4 மணிக்கு அவன் திடுக்கிட்டு விழித்து கொண்டான். 4 மணிக்கு எழுந்து கொள்ள வேண்டுமே என்ற நினைப்புத்தான் அவனை தட்டி எழுப்பியது. கையில் கடிகாரமே கட்டாத காமராஜ் இந்தியா முழுவதும் சுற்றி கொண்டிருப்பார். வேலை மிகுதியாக இருக்கும்போது 2-3 நாட்கள் கூட தூங்காமல் இருப்பாராம். பிறகு மிகுந்த களைப்படைந்ததும் 1 மணி நேரம் தூங்கிவிட்டு வருவதாக மற்றவர்களிடம் சொல்லிவிட்டு தூங்க போய்விடுவாராம். 1 மணி நேரம் என்றால் மிகச் சரியாக 1 மணி நேரம் பொறுத்து அவரே விழித்து கொண்டு எழுந்து விடுவாராம். 1 நிமிஷம் கூட இப்படி அப்படி போகாதாம். பெரிய தம்பிக்கு காமராஜரின் நினைவு வந்தது. அவன் தன்னை காமராஜருடன் ஒப்பிட்டு கொண்டு சிரித்தான். அவன் எழுந்து உட்கார்ந்து கொண்டு உற்று கவனித்தான். வெளியே தொலைவில் ஒரு சிறு லாரிகள் ஓடும் ஓசை கேட்டது. அவன் ஷூக்களை அணிந்து கொண்டு மெல்ல வெளியே வந்தான். கிழவி இன்னும் விழித்து கொள்ளவில்லை. அவன் பெரிய தம்பி திருடன் அல்லன், சொல்லிக்கொள்ளாமல் அவன் போய்விட மாட்டான், அப்படியே போனாலும் எதையும் தூக்கி சென்று விட மாட்டான் என்ற நம்பிக்கையுடன் தூங்கிக் கொண்டிருந்தான். பெரிய தம்பி மெல்ல வெளியே வந்தான். கதவை திறந்து கொண்டு ஓசையின்றி நழுவினான். தோப்பை கடந்து சாலையை நெருங்கினான். அவன் சாலையில் அந்த நேரத்தில் லாரிகளைத் தவிர வேறு வண்டிகளின் நடமாட்டம் இல்லை. அவன் சாலையின் ஒரு ஓரமாக நின்று தொலைவில் வந்த லாரியை பார்த்தான். பளிச்சென்று 2 விளக்குகளும் வெளிச்சத்தை அள்ளி வீசின. ஆனாலும் ஒரு கையால் முகத்தை மறைத்து கொண்டு மற்றொரு கையால் லாரியை நிறுத்தும்படி பெரிய தம்பி ஜாடை காட்டினான். லாரி அவனை கடந்து சென்று பிறகு நின்றது. பெரிய தம்பி ஓடினான். எங்கே போக வேணும் என்றான் லாரி டிரைவர். லாரி எங்கே போகுதோ அங்கே என்றான் பெரிய தம்பி. பெங்களூருக்கு போகுது என்றான் லாரி டிரைவர். ரொம்ப நல்லதா போச்சு என்று சொல்லி ஏறிக்கொண்டான் பெரிய தம்பி. பகுதி 17. லாரி விரைந்து பறந்தது. பெங்களூரில் லாரி கடைத்தெருவு ஒன்றில் நின்றது. மக்கள் கூட்டம் மிகுந்த அந்த கடைத்தெருவில் பெரிய தம்பி இறங்கியதும் எந்த போலீஸ் கான்ஸ்டபிளாவது அவனை பார்த்ததும் அடையாளம் தெரிந்து கொண்டு கைது செய்து விடுவானோ என்று அஞ்சியபடி கூட்டத்தில் நடந்தான். போலீஸ் படையை சேர்ந்த எவரையாவது பார்க்கும் பொழுதெல்லாம் தலையை கூட்டத்தில் மறைத்து கொண்டு வேறு பக்கமாக நழுவினான். தஞ்சாவூரிலிருந்து சென்னைக்கு வரும் முன்
பெரிய தம்பி தன் உழைப்பில் பணம் திரட்டி பெரும் பணக்காரனாக வேண்டும் என்று எண்ணினான். இப்பொழுது அவன் பணக்காரனாக விரும்பவில்லை. எப்படியாவது குற்றமற்றவன், தனக்கும் புலிக்குட்டியின் கொலைக்கும் தொடர்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்திவிட்டு தப்பினால் போதும் என்றாகிவிட்டது அவனுக்கு. அவன் சிக்கியிருந்த இந்த விளக்குக்கு விடை பெங்களூரில் தான் இருப்பதாக அவன் மனம் எண்ணியது. பெரிய தம்பி பெங்களூர் புகைவண்டி நிலையத்திற்கு சென்றான். அவனிடம் இருந்த படத்தில் புகைவண்டி நிலையத்திலிருந்து மேற்கு திக்கில் செல்லும் தெருவில் நடந்தால் அரைக்கல் தொலைவு நடந்ததும் இடப்பக்கம் திரும்பி மீண்டும் அரைக்கல் தொலைவு நடந்தான். அந்த பக்கம் தெரு ஏற்றமும் இறக்கமுமாக இருந்தது. பெங்களூரில் பொதுவாகவே தெருக்கள் ஏற்றமும் இறக்கமும் உடையவளாக இருக்கும். அவன் சென்ற தெரு ஏதோ மலையில் அமைந்திருப்பதைப் போல் இருந்தது. அவன் அடைந்த இடத்திலிருந்து சற்று அகன்ற தெரு ஒன்று தெற்கு வடக்காக சென்றது. அந்த அகண்ட தெருவிலிருந்து 4 தெருக்கள் வரிசையாக தெரிந்தன. கிளைகளைப் போல் பிரிந்து சென்ற அந்த 4 தெருக்களும் ஒரு பரலாங்கு இடைவெளிக்கு அமைந்திருந்தன. அவன் ஒவ்வொரு தெருவாக பார்த்து கொண்டே சென்றான். ஒவ்வொரு தெருவுக்கும் ஏதோ கன்னட பெயர் வைக்கப்பட்டிருந்தது. ஒரே ஒரு தெருவுக்கு மட்டும் பெயர் இல்லை. சாலையின் தொடக்கத்தில் பெயர் பலகையே இல்லை. பெரிய தம்பி தெருவின் 2 பக்கங்களிலும் பார்த்தபடி நின்றான். 2 பக்கங்களிலும் பெயர் பலகையை காணவில்லை. பெயர் இல்லாத அந்த தெருவை கண்டதும் சரியான இடத்துக்குத்தான் நாம் வந்திருக்கிறோம் என்று முடிவு செய்தபடி நடந்தான். வழியில் சற்று வயதான மனிதர் ஒருவர் வந்தார். அவரை பார்த்து பெரிய தம்பி கேட்டான், ஐயா, இந்த தெருவுக்கு பெயர் என்ன? பெயரில்லாத தெரு இது என்றார் பெரியவர். பெயர் இல்லாத தெருவா? இப்படி கூட ஒரு தெரு இருக்குமா? பெயர் பலகையே காணல. அது விழுந்துட்டுருக்குன்னு நினச்சேன். மற்ற தெருவுக்கு பெயர் இருக்கும்போது இந்த தெருவுக்கு மட்டும் ஏன் பெயர் இல்லை என்று கேட்டான் பெரிய தம்பி. பெரியவர் சொன்னார், இந்த தெருவுக்கு பெயர் வைக்காதது ஒரு பெரிய கதை. அதை சுருக்கமாக சொல்கிறேன். 2 பெரிய பணக்காரங்க இந்த தெருவில் இருந்தாங்க. அவங்கள யார் பேரை இந்த தெருவுக்கு வைக்கிறதுன்னு பெரிய பிரச்சனை வந்ததும் 2 பேரும் எங்கெங்க பேரை தான் தெருவுக்கு வைக்கணும்னு போட்டியிட்டாங்க. இறுதியில் யார் பேரையும் வைக்க முடியாதபடி கலகம் அதிகமாயிடுச்சு. இந்த சண்டையில் இறுதி வரையில் இந்த தெருவுக்கு பெயரே இல்லை. இந்த தெருவில் உள்ளவங்க 2 கட்சிகளாக பிரிஞ்சிட்டதுனால ஏற்பட்ட அமளி இது. இதுவரையில் இந்த பெயரில்லாத தெருவாகவே இருந்துட்டு வருது இது. மிக்க நன்றி, நான் வர்றேன் என்று சொல்லி புறப்பட்டான் பெரிய தம்பி. விரைந்து பல வேலைகளை செய்ய வேண்டியிருந்ததால் பேசிக்கொண்டு நேரத்தை வீணாக்க அவன் விரும்பவில்லை. தெருவின் கோடிக்கு வந்ததும் ஒரு பழைய வீட்டை பார்த்தான். அந்த வீடு பூட்டி கிடந்தது. மாடியில் இருந்த ஜன்னல்களின் 1-2 திறக்கப்பட்டிருந்தன. மாடியில் ஒருவரும் இல்லை என்பதற்கு அடையாளமாக அமைதி மிக நிலவி நின்றது. அந்த அமைதி சற்று அச்சத்தையும் தந்தது. பெரிய தம்பி அந்த வீட்டின் படிக்கட்டில் உட்கார்ந்தான். ஒருவரும் பார்க்காத போது வீட்டை சுற்றி வளர்ந்திருந்த அடர்ந்த தோட்டத்துக்குள் பாய்ந்தான். பிறகு புறக்கடை பக்கம் சென்று பார்த்தான். பகலில் அந்த வீட்டிற்குள் நுழைந்தால் தெருவில் போகும் எவராவது பார்த்து விடுவார்களோ என்ற ஐயமும் அச்சமும் ஏற்பட்டன. அந்த வீட்டிற்குள் புகுந்து பார்க்க இரவு வரையில் பொறுத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் புறக்கதவை எப்படியாவது திறந்து கொண்டு உள்ளே போக வேண்டும். அவன் சிறிது நேரம் சிந்தித்தான். இருட்டும் வரையில் காத்திருந்தால் வீட்டிற்குள் தேடி பார்க்க மின்பொறி விளக்கு அவனிடமில்லை. அதனால் எப்படியாவது பகலிலேயே உள்ளே நுழைந்து பார்த்துவிட முடிவு செய்தான். புறக்கடை கதவு உள்ளே தாளிடப்பட்டிருந்தது. கடப்பாறையோ இரும்பு கருவியோ இருந்தால் மிக எளிதில் கதவை திறந்து விடலாம் என்று தோட்டத்தில் பார்த்தான். தோட்டத்தில் ஒன்றும் கிடைக்கவில்லை. வீட்டின் பின்பக்கம் கார்களை நிறுத்த மிகப்பெரிய கேரேஜ் ஒன்று இருந்தது. அந்த கேரேஜின் கதவு பூட்டப்படவில்லை. கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். அந்த கேரேஜில் பெரிய பழைய கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது. பயனற்ற பழைய கார் அது. எவரோ அந்த காரை வந்த விலைக்கு விற்க மனமில்லாமல் அப்படியே போட்டு விட்டார்கள். அது துருப்பிடித்து போயிருந்தது. பெரிய தம்பி அந்த காரின் பின்புறம் உள்ள பெட்டியின் கருவிகள் ஏதாவது இருக்கின்றனவா என்று பார்க்க மூடியை திறந்தான். உள்ளே ஒரு பெரிய பெட்டி இருந்தது. பெட்டியை அவன் எடுத்து பார்த்தான். அது மிகவும் வலுவாக இருந்தது. பூட்டி கிடந்த அந்த பெட்டிக்குள் என்னதான் இருக்கும் என்று அதை திறக்க முயன்றான். அதை திறக்க முடியவில்லை. அவன் அந்த பெட்டியை சற்று வெளிச்சத்தில் கொண்டு வந்து பார்த்தான். அந்த பெட்டியின் மீது பெரிய தம்பி என்று எழுதியிருந்தது. இதை கண்டதும் அவன் மனம் துள்ளியது. அவன் பெயர் எழுதியிருந்த இந்த பெட்டிக்குள் தான் இதுவரையில் நடந்த நிகழ்ச்சிகளுக்கு விளக்கம் அடங்கியிருப்பதாக அவன் எண்ணினான். அதனால் அந்த பெட்டியில் அவன் உடனே அந்த இடத்திலிருந்து புறப்பட முடிவு கட்டினான். அவன் பெட்டியின் மீது எழுதியிருந்த பெரிய தம்பி என்னும் பெயரை நகங்களாலும் கற்களாலும் கீறி களைத்து விட்டான். பிறகு அதை தூக்கி கொண்டு தோட்டத்தை அடைந்தான். தெருவில் மெல்ல எட்டி பார்த்துவிட்டு எவரும் அவனை பார்க்காத போது பெட்டியுடன் நடந்தான். பெட்டியுடன் நடப்பது அவனுக்கு சற்று கடினமாகத்தான் இருந்தது.
பெட்டியில் ஏதாவது காசு பணம் இருக்கும் என்றாலும் வாடகை காரில் போகலாம் என்று எண்ணினான். ஆனால் பெட்டியின் பளுவை பார்த்தால் அதன் உள்ளே செங்கற்கள் இருக்கும் போல் இருந்தது. ஒரு வழியாக அவன் ஒரு ஹோட்டலுக்கு சென்றான். ஹோட்டலில் வாடகைக்கு ஒரு அறையை எடுத்துக்கொண்டு தன் பெயரை தங்கதுரை என்று கையெழுத்து போட்டான். அவன் அறைக்கு சென்றதும் கதவை தாளிட்டு விட்டு பெட்டியின் பூட்டை உடைத்தான். பெட்டியை திறப்பதற்குள் ஒவ்வொரு வினாடியும் அவனுக்கு ஆவல் மிகுந்தது. பெட்டியை ஒரு வழியாக திறந்ததும் வியப்பினால் அப்படியே அவன் தொண்டை அடைத்துவிடும் போல் இருந்தது. பெட்டியின் உள்ளே கற்றை கற்றையாக பண நோட்டுகள் அடுக்கப்பட்டிருந்தன. பண நோட்டுகளை தவிர வேறு எதுவுமே அதில் இல்லை. பகுதி 18. பெட்டியில் இருந்த பணத்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தான் பெரிய தம்பி. அவனுக்கு இப்பொழுது 2 உண்மைகள் புலப்பட்டன. வஞ்சிக்கொடி அவனிடம் பணம் கேட்டாளே, அவள் கேட்டதில் உண்மை இருந்தது என்பது புலப்பட்டது அவனுக்கு. மற்றொன்று, 2வது தடவை விபத்து நடந்திருக்கிறது. அந்த விபத்தில்தான் புகழ்பெற்ற கன்னட நடிகை சாந்தி இறந்து விட்டாள் என்பதும் புலப்பட்டது அவனுக்கு. ஆனால் அந்த பணம் எப்படி அந்த பெயரில்லாத தெருவில் ஒளித்து வைக்கப்பட்டது என்பதோ, பெரிய தம்பி எதற்காக பெங்களூரிலிருந்து மைசூருக்கு சாந்தியுடன் காரில் சென்று கொண்டிருந்தான் என்பதுமே ஒரு சிறிதும் அவனுக்கு விளங்கவில்லை. அவன் எவ்வளவு சிந்தித்து பார்த்தும் கூட ஒரு சிறிதும் அவனுக்கு அவன் நினைவில் அது வரவே இல்லை. மார்ச் மாதம் 5ஆம் நாளிலிருந்து ஏப்ரல் மாதம் 5ஆம் நாள் வரையில் என்ன நடந்தது என்ற உண்மை தெரிந்தால்தான் எல்லா கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் விடை கிடைக்கும் என்று உணர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் தன் நினைவிற்குள் கொண்டு வர பெரும் பாடுபட்டான் பெரிய தம்பி. அந்த 1 மாத காலத்தில் நடந்தது எதுவே நிழலைப் போல அல்லது கனவை போல கூட அவன் நினைவில் அவனுக்கு வரவில்லை. ஆகையால் அவன் திகைத்தான், திணறினான், விழித்தான், செயலற்றான். பெட்டிக்குள் வேறு ஏதாவது தடயங்கள் கிடைக்கின்றனவா என்று பார்க்க பெட்டியில் இருந்த பணம் முழுவதையும் கொட்டி பார்த்தான். அதில் பணத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அவன் பணத்தை மீண்டும் பெட்டியில் அடுக்கி எடுத்து வைத்தான். இப்பொழுது பெரிய தம்பிக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அவன் அப்படியே பெட்டியுடன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று தனக்கு தெரிந்ததை அப்படியே போலீசாரிடம் சொன்னால் போலீசார் அவரை நம்புவார்களா? நம்ப மாட்டார்கள் என்றே தோன்றியது அவனுக்கு. மருத்துவமனையிலிருந்து புறப்பட்ட அவன் தப்பி வாழ முடியாது என்று மனம் வாரி இப்படி ஒரு கதையுடன் வந்திருப்பதாக அவர்கள் எண்ணி அவனை கைது கூண்டில் ஏற்றி கடுமையான சிறை தண்டனையை வாங்கி கொடுத்து விடுவார்கள் என்று எண்ணினான். வஞ்சிக்கொடி உண்மையை அவனிடம் பேசினாள். உண்மையில் என்ன நடந்தது என்பதை உணர அவனுக்கு வாய்ப்பு ஏற்படும் என்று நம்பினான் பெரிய தம்பி. ஆனால் அவளை காண்பது ஆபத்து. அப்படியே கண்டாலும் அவள் உண்மையை பேச மாட்டாள் என்று யூகம் செய்து கொண்டு சிறிது நேரம் சீரிய சிந்தனையில் ஈடுபட்டான். பிறகு ஒரு முடிவுபடி செய்ய இறங்க அன்றே அவன் திட்டம் போட்டான். பெட்டியிலிருந்து அவனுக்கு 1-2 மாதங்களுக்கு போதுமான படத்தை எடுத்துக்கொண்டான். பெட்டியை மூடி வைத்துவிட்டு வெளியே சென்றான். கடைத்தெருவுக்கு சென்று மிகச்சிறந்த உடைகளை வாங்கி கொண்டான். ஓட்டலுக்கு திரும்பி வந்ததும் மிகச்சிறந்த உடைகளை மாற்றிக்கொண்டான். மறுநாள் வரையில் அந்த ஓட்டலில் அதே உருவத்துடன் தங்கியிருப்பது ஆபத்து என்பதை உணர்ந்து கொண்டு அன்று இரவே அதை காலி செய்துவிட்டு புறப்பட்டான். வாடகைக்காரை புகைவண்டி நிலையத்துக்கு விடும்படி சொன்னான். புகைவண்டி நிலையத்தில் பணப்பெட்டியை மட்டும் கொண்டு போய் அதை அங்கே பாதுகாப்பாக வைத்துவிட்டு அதற்கு ஒரு சீட்டு பெற்றுக்கொண்டான். பேங்கை விட பாதுகாப்பான இடம் புகைவண்டி நிலையம்தான். பேங்குக்கு போனால் இவ்வளவு பணம் ஏது என்று கேட்பார்களே என்று எண்ணியபடி திரும்பினான். வாடகைக்கார் அவனுக்காக காத்திருந்தது. அதில் அவன் துணிகளை வைத்திருந்த புதிய சிறிய பெட்டி மட்டும் இருந்தது. காரோட்டியிடம் அவன் சொன்னான், எங்கள் ஊரில் போட போகிற ஒரு நாடகத்தில் மேக்கப் போட ஒரு நிபுணர் வேணும். உனக்கு தெரிஞ்ச மேக்கப் நிபுணர் யாராவது இருந்தால் அவர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போறியா? காரோட்டி ஆ என்று சொல்லிவிட்டு காரை கண்டபடி விட்டான். இறுதியில் ஒரு பழைய வீட்டின் முன் கார் நின்றது. அந்த வீட்டின் வெளியே ஒரு பெயர் பலகை தொங்கிக் கொண்டிருந்தது. இருளிலே பெயர் பலகையில் எழுதியிருந்த பெயர் தெரியவில்லை. இந்த ஊரில் சிறந்த மேக்கப் நிபுணர் இவர்தான். இறந்து போன புகழ்பெற்ற சினிமா நட்சத்திரம் சாந்திக்கு கூட இவர்தான் மேக்கப் போடுறது வழக்கம் என்றான் காரோட்டி. இதை கேட்டதும் பெரிய தம்பியின் உடல் சிலிர்த்தது. அவன் உடல் முழுவதும் அச்சத்தால் வேர்த்தது. உள்ளே போவதா வேண்டாமா என்று பயம் வந்தது அவனுக்கு. மேக்கப் நிபுணருக்கு அவனை பற்றி தெரிய நீதி இல்லை என்று உணர்ந்து கொண்டு சற்று துணிவை வரவழைத்து கொண்டான். அதற்குள் காரோட்டி இறங்கி காரின் பின் கதவை திறந்தான். உடனே பெரிய தம்பி கீழே இறங்கி, நீ இங்கே இரு, உடனே நான் வந்துடுறேன் என்று அவனிடம் சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். மேக்கப் நிபுணர் சற்று வயதான மனிதர். அவர் பெரிய தம்பியை கண்டதும் கேள்விக்குறியுடன் அவனை பார்த்தார். பெரிய தம்பி அவர் முன்னால் சென்று நின்று கொண்டு, எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும் என்றான். என்ன செய்யணும் என்றார் மேக்கப் நிபுணர். நான் ஒரு நாடகத்தில் நடிக்கிறேன்.
அந்த நாடகத்தில் எங்கள் அலுவலகத்தில் உள்ளவங்களே நடிக்கிறாங்க. மேக்கப்பை அவங்களே போட்டுக்கிறணும். எனக்கு நீங்கள் பொருத்தமான மீசை ஒன்றை வச்சிடணும் என்றார் பெரிய தம்பி. மேக்கப் நிபுணர் அவனை சிறிது நேரம் ஏற இறங்க பார்த்தார். நீ என்ன பாத்திரமா நடிக்க போற? கதாநாயகனாவா வில்லனாவா என்று கேட்டார் மேக்கப் நிபுணர். அவன் சிறிது திணறினான். எப்படிப்பட்ட மீசை வேணுங்கிறத பற்றி அவன் முடிவு செய்யவில்லை. அதனால் இப்படி ஒரு கேள்வியை அவன் எதிர்பார்க்கவில்லை. அதற்குள் மேக்கப் நிபுணர் கேட்டார். என்ன பார்க்குற? என்ன பாத்திரம்னு கூடவா முடிவு செய்யலை? நீ எந்த பாத்திரமாக நடிக்கிறேங்கிறது உனக்கு தெரியலையா? பெரிய பெரிய சினிமா நட்சத்திரங்கள் தான் எந்த பாத்திரத்தில் நடிக்கிறோன்னு தெரியாமலே நடிக்கிறாங்க இந்த காலத்தில். நீயுமா அப்படி? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் சரியான பதிலை சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க என்றான் பெரிய தம்பி. பிறகு அவன் சொன்னான். நான் நடிக்கிற கதையில் நான் தான் நாயகன். நல்லவனாக நான் வர்றேன். ஆனால் நல்லவனாக வர்ற நான் தான் உண்மையிலேயே ரொம்ப கொடியவன். நான் வில்லன்கிறது யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு பாத்திரம். பெரிய தம்பியின் இந்த பதில் மேக்கப் நிபுணருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் சிரித்தபடியே சொன்னார். பசுந்தோல் போர்த்திய புலின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு பாத்திரம் போல இருக்கே. ஆமாம் என்றான் பெரிய தம்பி. மீசைக்கு மட்டும் 25 ரூபாய் ஆகும் என்றார் மேக்கப் நிபுணர். பணத்தை பற்றி கவலை இல்லை என்றான் பெரிய தம்பி. சிறிது நேரத்தில் அவன் ஒரு அறையில் எதையோ தேடிவிட்டு இறுதியில் ஒரு போலி மீசையுடன் வந்தார். அதை அவன் முகத்தில் பொறித்துவிட்டு கண்ணாடியில் அவனை பார்க்கும்படி சொன்னார். மேக்கப் அறையில் எல்லா பக்கங்களிலும் நிலை கண்ணாடிகள் தான் இருந்தன. அவைகளில் அவன் உருவத்தை அவன் பார்த்தபோது அவனே மிக அயர்ந்து விட்டான். சற்று பட்டையாக இருந்த அந்த மீசையை அவன் வைத்து கொண்டதும் அவன் ஒரு இராணுவ அதிகாரியைப் போல காணப்பட்டான். அதை அவன் எடுத்து தன் கால் சட்டை பையுக்குள் போட்டுக்கொண்டு நன்றி என்று சொல்லிவிட்டு பணத்தை கொடுத்துவிட்டு நடந்தான். வாடகை காரில் மீண்டும் அவன் ஏறி உட்கார்ந்து மிகச்சிறந்த ஓட்டல் ஒன்றுக்கு போகும்படி சொன்னான். பகுதி 19. வண்ண விளக்குகளுடன் வானவில்லை போல் பல வகை வண்ணங்களை அள்ளி தெளித்து கொண்டிருந்த அந்த ஹோட்டலுக்கு வானவில் ஹோட்டல் என்று பெயர் வைத்திருந்ததில் வியப்பு இல்லை என்று எண்ணியது அவன் மனம். ஹோட்டலுக்கு வெளியிலேயே காரை நிறுத்தும்படி சொல்லிவிட்டு பெட்டியுடன் இறங்கினான். வாடகை காரை அனுப்பிவிட்டு பொய் மீசையை இருளில் எவருக்கும் தெரியாமல் எடுத்து ஒட்ட வைத்து கொண்டு விரைவுடன் நடந்தான். வானவில் ஹோட்டலில் பெரும் பணக்காரர்களும் ஆரவாரத்துடன் தங்க விரும்பிய சினிமாக்காரர்களும் தான் பெரும்பாலும் தங்கியிருந்தார்கள். பெரிய தம்பி மீண்டும் ஒரு முறை தன் பெயரை மாற்றி கொடுத்தான். மலரவன் என்று தன் பெயரை பதிவு செய்துவிட்டு எவரும் அடிக்கடி வர முடியாத 4வது மாடியில் ஒரு அறையை எடுத்துக்கொண்டு அந்த அறையில் தங்கினான். அன்று இரவு முழுவதும் அவனுக்கு ஓய்வு தேவைப்பட்டது. அவன் சற்று அமைதியுடன் தூங்கினான். விடிந்ததும் எழுந்து மீசையை மிக கவனமாக சரிப்படுத்தி கொண்டு மணி அடித்து ஓட்டல் பையனை வரவழைத்து ஒரு கோப்பை காஃபியும் தினசரி பத்திரிகைகளும் வேண்டும் என்றான். ஹோட்டல் பையன் ஒரு சிறிது நேரத்தில் திரும்பி வந்தான். அவன் காஃபியை கொண்டு வந்து வைத்துவிட்டு பல காலை தினசரி பத்திரிகைகளை வைத்துவிட்டு போனான். பெரிய தம்பி ஒவ்வொரு பத்திரிகையாக பார்த்தான். எல்லா பத்திரிகைகளையும் பார்த்து முடித்தான். எல்லா பத்திரிகைகளிலும் அவன் புகைப்படமும் அவன் போலீசார் தேடப்பட்டு வரும் செய்தியும் புலிக்குட்டி வல்லவனாகிய 2 குத்துச்சண்டை வீரர்களையும் கொன்றதுடன் இல்லாமல் பெரும் பணத்துக்காக சாந்தி எனும் புகழ்பெற்ற சினிமா நடிகையை கொலை செய்துவிட்டு பிறகு மருத்துவமனையிலிருந்து தப்பிவிட்டதாகவும் செய்திகளும் புகைப்படமும் வந்திருந்தன. செய்திகளில் அவன் பெயர் பெரிய தம்பி என்றே குறிப்பிடப்பட்டிருந்தது. வஞ்சிக்கொடி வஞ்சம் தீர்த்து கொண்டாள் என்று முடிவு செய்த அவன் போலீசார் அவனை மாற்று உருவத்தில் கண்டுபிடிக்கும் முன்னதாக உண்மைகளை கண்டுபிடிக்க செயலில் இறங்கினான். அவன் காஃபியை பருகிவிட்டு ஹோட்டலில் இருந்த பையனை அழைத்து வெளியூருக்கு செல்ல வாடகை கார் ஒன்று வேணும்னு சொல்லி அனுப்பினான். சிறிது நேரத்தில் கார் வந்தது. அவன் புறப்பட்டான். அவன் போக வேண்டிய இடத்தை முடிவு செய்திருந்தான். அந்த இடம் பகுதி 20. காரை ஓட்டி சென்றவரிடம் பெரிய தம்பி சொன்னான். சென்னைக்கு போகிற சாலையில் போ. நான் நிறுத்த சொல்கிற இடத்துல நிறுத்து. கார் ஓட்டி விரைந்து காரை செலுத்தினான். அவன் அவ்வளவு விரைவாக போவது பெரிய தம்பிக்கு பிடிக்கவில்லை. மீண்டும் ஒரு விபத்தில் சிக்குவது அவனுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. இதோ பாரு, கொஞ்சம் மெதுவாகவே போ. தலை மூழ்கிற போகிற செயல் ஒன்றும் இல்லை என்றான் அவன். உண்மையில் அவனுக்கு தலை மூழ்கி போகும் செயல் இருந்தது. பெரிய தம்பி சொன்னது கார் ஓட்டிக்க பெரும் ஏமாற்றத்தை உண்டாக்கியது. போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமாக போனால் வெகுமதி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்னு அவனுடைய எண்ணம். அதை மறைக்க காரோட்டி சொன்னான். 15 ஆண்டுகளாக நான் கார் ஓட்டிட்டு வர்றேன். இதுவரையில் ஒரு சின்ன விபத்து கூட நடந்ததில்லை. நீங்கள் பயப்படாதீங்க. பெரிய தம்பிக்கு இது சிறிதும் பிடிக்கவில்லை. அவன் மருத்துவமனையில் நினைவு பெற்றதிலிருந்து காரில் ஏறி உட்கார்வது என்றாலே சற்று அச்சமாகவும் நடுக்கமாகவும் இருந்தது. வேறு வழியில்லாமல் அவன் லாரியிலும் காரிலும் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அவன் சொன்னான். 15 ஆண்டுகளாக நீ ஓட்டின காரு விபத்துக்குள்ளாகலன்னு சொல்கிற.
உன் வாய்ப்பு அப்படி, என் வாய்ப்பு எப்படி தெரியுமா? நான் காரில் ஏறின அன்னைக்கே கார் விபத்துக்குள்ளாயிடுச்சு. அதனால் மெல்லப்போ, உனக்கு வேண்டிய அளவுக்கு வெகுமதியை தர்றேன். பெரிய தம்பி சொன்னதை கேட்டு காரோட்டி சிரித்து விட்டான். பொதுவாக வயசானவங்க தான் காரை விரைந்து போனால் அஞ்சுவாங்க, இளைஞர்கள் பயப்படுறதில்லைங்கிறது அவனுக்கு தெரியும். பெரிய தம்பியின் செயல் இதற்கு நேர்மாறாக இருந்தது. அவன் காரை சற்று மெல்லமாக செலுத்தினான். பெங்களூரை விட்டு விலகி கார் சென்னைக்கு செல்லும் சாலையில் சென்றது. விபத்து நடந்த இடம் எதுவாக இருக்கும் என்று அவன் சிந்தனை செய்தபடி இரு பக்கங்களிலும் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். பழக்கப்பட்ட வழியோ மரங்களோ சாலை ஓரமாக இருந்த மரங்களோ அடையாளங்களோ அவன் கண்களுக்கு படவில்லை. கார் போய்கொண்டே இருந்தது. விபத்து நடந்த இடத்தை நாம மறந்து விட்டோமா என்ற பயம் வந்துவிட்டது அவனுக்கு. சற்று தொலைவிலே சாலை வளைந்து திரும்பியது. பெண்களின் கொண்டை ஊசி எப்படி வளைந்திருக்குமோ அப்படி வளைந்து திரும்பிய சாலை. அந்த திருப்பத்தை கடந்ததும் வலப்பக்கம் தெரிந்த ஒரு மலையை பார்த்தான் பெரிய தம்பி. மலையை கண்டதும் விபத்து நடந்த இடம் அதன் பக்கத்தில்தான் என்பது அவனுக்கு நினைவில் வந்துவிட்டது. விபத்து நடந்த அன்று மலையில் இருந்து காய்ந்து போன செடிகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது அவன் நினைவுக்கு வந்தது. சாலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்ததும் விபத்து நடந்த இடம் மிக தெளிவாகவே அவன் நினைவுக்கு வந்துவிட்டது. காரோட்டி வியப்புடன் காரை ஒரு ஓரமாக நிறுத்தினான். பெரிய தம்பி காரிலிருந்து இறங்கியதும் காரோட்டி வியப்புடன் பார்த்தான். இங்கே இரு, நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு விபத்து நடந்த இடத்திலிருந்து பார்த்தான். எல்லா திக்குகளிலும் பார்த்தான். எல்லாம் கனவை போல நினைவில் வந்தன. விபத்து நடந்த இடத்திலிருந்து ஒரு பர்லாங்கு தொலைவில் மலையின் ஓரமாக ஒரு ஏரி இருந்தது. ஏரியின் கரையில் வரிசையாக பனைமரங்கள் வளர்ந்திருந்தன. பெரிய தம்பி ஏரியின் கரையை நோக்கி நடந்தான். ஏரிக்கரைக்கு செல்ல பெயருக்கு ஒரு பாதை இருந்தது. அந்த பாதையில் கட்டை வண்டிகள் தான் போகலாம். அப்படி இருந்தது அந்த பாதை. அதன் வழியே பெரிய தம்பி நடந்தான். அமைதியான அந்த இடத்தில் பனைமரங்கள் காற்றில் தங்கள் தலையை ஆட்டிய போது உலர்ந்த ஓலைகள் எழுப்பிய ஒலி கலகலவென்று கேட்டுக்கொண்டிருந்தது. விபத்து நடந்த அன்றிரவு விபத்துக்கு பின் இதே ஓசை அவனுக்கு அன்று கேட்டது. அவன் நினைவுக்கு வந்தது. ஒரு வழியாக ஏரிக்கரையை அடைந்தான். அவன் ஏரிக்கரையின் மீது ஏறி நின்று கொண்டு பார்த்தான். ஏரிக்கரைக்கும் மலைக்கும் நடுவில் கடலை போல் தேங்கியிருந்த ஏரி நீர் அழகாக இருந்தது. ஏரி அலைகளின் ஓசை பனை ஓலைகளின் ஓசையுடன் இழைந்தது. இந்த இரு ஓசைகளும் இளைவதை கண்டதும் மிகச் சரியான இடத்துக்குத்தான் நாம் வந்திருக்கிறோம் என்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. ஏரிக்கரையின் மறுபக்கம் மதகுக்கு அப்பால் ஒரு குடிசை தெரிந்தது. அந்த குடிசையையும் அவனுக்கு இப்போது நினைவில் வந்தது. குடிசையை நோக்கி நடந்தான் பெரிய தம்பி. குடிசையின் கதவு திறந்திருந்தது. பெரிய தம்பி எட்டி பார்த்தான். உள்ளே கயிற்றுக்கட்டிலின் மீது ஒரு கிழவன் உட்கார்ந்து கொண்டு சுருட்டு ஒன்றை பிடித்து கொண்டிருந்தான். பெரிய தம்பியை கண்டதும் கிழவன் யாரது என்று கேட்டுக்கொண்டே எழுந்து வெளியே வந்தான். உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், பெங்களூர்லேருந்து நான் வர்றேன் என்றான் பெரிய தம்பி. கிழவன் அவனை ஏற இறங்க பார்த்தான். அவன் பயக்கண்களுடன் பெரிய தம்பியை பார்த்தான். நீ இந்த குடிசையில் தானே எப்பவும் இருக்க என்றான் பெரிய தம்பி. அவனுக்கு இந்த குடிசையை கண்டதும் நினைவில் வந்தது. ஆனால் கிழவனை கண்டது அவன் நினைவில் வரவில்லை. ஆமாம், ஏரியோட மதகுக்கு நான் காவலாக இருக்கேன் என்றான் கிழவன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதோ அந்த பெரிய சாலையில் ஒரு கார் விபத்து நடந்ததே, அதை பற்றி உனக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் என்றான் பெரிய தம்பி. இதை கேட்டதும் கிழவனின் முகம் மாறியது. அவன் சுருட்டின் புகையை விரைவாக இழுத்துவிட்டு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது என்றான். பெரிய தம்பி அவன் முகமாற்றத்தை கண்டதும் எதுக்காகவோ அவன் பயப்படுறான் என்பதை உணர்ந்து கொண்டான். நல்லா நினைவுபடுத்திப்பாரு. உன் இருப்பிடத்துக்கு பக்கத்தில் நடந்த விபத்தை பற்றி நீ மறந்திருக்க முடியாது. எனக்கு அந்த விபத்தை பற்றின சில உண்மைகள் தெரியணும் என்றான். கிழவன் பேசவில்லை. பெரிய தம்பி 5 10 ரூபாய் நோட்டுகளை எடுத்து மடித்து அவனிடம் நீட்டினான். கிழவன் தயக்கத்துடன் நோட்டுகளை பெற்றுக்கொண்டான். அப்பொழுது அவன் கைகள் நடுங்கின. பயப்படாத, நீ சொல்கிற உண்மைகளை நான் யார்கிட்டையும் சொல்லிட மாட்டேன் என்றான் பெரிய தம்பி. நீங்கள் உண்மையிலேயே யார்? போலீஸ் இலாக்காவிலிருந்து நீங்கள் வரலையா என்றான் கிழவன். நான் போலீஸ் இலாக்காவை சேர்ந்தவன் இல்லை. அந்த சாலையில் விபத்து நடந்ததே, அந்த விபத்தில் என் தம்பி இறந்துட்டான். அவன் பேர் பெரிய தம்பி. விபத்துக்கு பின்னாடி என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் என்றான் பெரிய தம்பி. கிழவன் இதை கேட்டதும் பெரிய தம்பியை உற்று பார்த்தான். அவன் முகம் அவனுக்கு பழக்கப்பட்டதைப் போல் இருந்தது. உண்மையிலேயே பெரிய தம்பியோட அண்ணனாத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் நம்பியதைப் போல் இருந்தது. கிழவன் சொன்னான்,
அன்னைக்கு நைட்டு நடந்தது ஒரு கனவை போல் எனக்கு இருக்குது. உண்மையிலேயே அது கனவா நடந்ததான்னு என்னால் சரியான முடிவுக்கு வர முடியல. சாலையில் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அப்போது நான் மதகை திறந்து தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன். பின்னாடி நான் குடிசைக்கு வந்து கட்டிலில் படுத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து யாரோ நடந்து வர்ற ஓசை கேட்டுச்சு. வெளியே எட்டி பார்த்தப்போ ஒரு இளைஞனும் ஒரு பொண்ணும் வந்தாங்க. அந்த இளைஞன் அரை மயக்கத்தில் இருந்தான். அவனை தாங்கிட்டு அழைச்சிட்டு வந்த அந்த பெண்ணு மெல்ல அவனை கட்டிலில் கிடத்தினான். பிறகு என்றான் பெரிய தம்பி. அந்த இளைஞன் மயக்கமாக கிடந்தான். அவன் முகத்தில் தண்ணீரை தெளித்து பார்த்தோம். அவன் கண்களை திறக்கவே இல்லை. என்ன நடந்ததுன்னு கேட்டேன். சாலையில் கார் விபத்து ஒன்று நடந்ததாகவும் அதில் அந்த இளைஞனுக்கு கொஞ்சம் அடிபட்டதாகவும் அந்த பெண்ணு சொன்னான். சிறிது நேரம் கழித்து அவனுக்கு மெல்ல நினைவு வந்தது. அவனை அழைச்சிட்டு அவன் சாலைக்கு போய் ஏதாவது ஒரு காரில் போயிடுறதா சொன்னான். நான் தடுக்கலை. அவங்க 2 பேரும் கொஞ்சம் தொலைவு போனதும் இந்த பக்கமாக ஒரு கார் வர்ற சத்தம் கேட்டுச்சு. இங்கே நின்னபடியே பார்த்தேன். வந்த காரு அவங்களுக்கு பக்கத்தில் நின்றுச்சு. அதில் அவங்க ஏறிக்கிட்டதும் காரு அப்படியே திரும்பி போயிடுச்சு. அது என்ன காரு அப்படின்றது தெரியுமா என்று கேட்டான் பெரிய தம்பி. காரை பற்றி எனக்கு என்ன தெரியும், ஏதோ ஒரு காரு, அவ்வளவுதான் என்றான் கிழவன். நீ சாலைக்கு போய் பார்க்கலையா? கொஞ்ச நேரம் கழித்து அங்கே வரிசையாக பல வண்டிகள் நிற்கிறத பார்த்து போய் பார்த்தேன். சாலைக்கு பக்கத்தில் ஒரு காரு கவிழ்ந்து கிடந்துச்சு. காரு கவிழ்ந்ததை பற்றியோ அதில் ஒரு மனுஷன் இறந்து கிடக்கிறத பற்றியோ அந்த பொண்ணு சொல்லவே இல்லை. எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. போலீஸார் என்ன அச்சுறுத்துவாங்களேன்னு அஞ்சி நான் அதை பற்றி யார்கிட்டையுமே பேசலை. அந்த பொண்ணு இந்த இளைஞனும் என்ன ஆனாங்கங்கிறது மர்மமாகவே இருக்கு என்றான் கிழவன். கிழவன் எல்லா உண்மைகளையும் சொன்னானா இல்லையா என்பதை பற்றி பெரிய தம்பிக்கு பயம் வந்தது. வேறு ஒன்றுமே உனக்கு தெரியாதா என்றான் பெரிய தம்பி. தெரியாது, தெரிஞ்சா சொல்கிறதுக்கு என்ன என்றான் கிழவன். இனிமேலும் அவனிடம் பேசி பயனில்லை என்பதை உணர்ந்து கொண்ட பெரிய தம்பி பெருமூச்சு விட்டபடி அவனை ஒரு தடவை பார்த்துவிட்டு போக திரும்பினான். சார், விபத்தில் இறந்து போனவங்க உங்கள் தம்பியா என்றான் கிழவன். இல்லை என்று சொல்லிவிட்டு சாலையை நோக்கி நடந்தான் பெரிய தம்பி. அந்த குடிசையிலிருந்து புறப்பட்ட பிறகு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிக்க எவ்வளவு முயன்றும் அவனுக்கு நினைவு வரவே இல்லை. விபத்து நடந்த இடத்தில் ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா என்று பார்க்க முடிவு செய்தான். கார் கவிழ்ந்த இடத்தில் சென்று தேடி பார்த்தான். அங்கே விபத்து நடந்தது என்பதற்கு சான்றாக எதுவும் இல்லை. மேலும் அங்கே ஏதாவது விழுந்திருந்தால் போலீசார் கண்களுக்கு அது படாமலா போயிருக்கும். எந்த தடயங்களும் கிடைக்கவில்லை. அலுப்புடன் அவன் கார் நின்ற இடத்தை நோக்கி நடந்தான். காரில் ஏறி உட்கார்ந்ததும் அவனுக்கு மற்றொரு புது எண்ணம் பிறந்தது. காரோட்டியிடம் அவன் மீண்டும் பெங்களூருக்கே காரை செலுத்தும்படி சொன்னான். பகுதி 21. பெங்களூரில் பெரிய தம்பி தங்கியிருந்த வானவில் ஓட்டலுக்கே மீண்டும் திரும்பிச் சென்றான். தன் அறைக்கு சென்றதும் தொலைபேசி புத்தகத்தை எடுத்து புரட்டினான். அதில் சினிமா நடிகை சாந்தியின் பெயரை தேடி கண்டுபிடித்தான். அவளுடைய தொலைபேசி எண்களையும் முகவரியையும் மனதில் பதிந்து கொண்டு மீண்டும் வெளியே புறப்பட்டான். போகும்போது ஓட்டலின் சிற்றுண்டி சாலைக்கு சென்று காஃபி பருகினான். அவன் காபி பருகி கொண்டே சிந்தனை செய்தான். விபத்து நடந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த ஏரிக்கரை குடிசையில் வாழ்ந்த கிழவன் சொன்னவைகளை எண்ணி பார்த்தான். அவன் எல்லா உண்மைகளையும் நடந்தபடியே சொன்னானா இல்லையான்னு தன் மனதிற்குள் சிந்தித்து பார்த்து கொண்டான். கிழவன் சொன்னபடி பார்த்தா அவன் சாந்தியையும் பெரிய தம்பியையும் பார்த்துருக்கான். சாந்தி அவன்கிட்ட கார் விபத்தில் யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படலைன்னு சொல்லியிருக்கா. பிறகு சாந்தியும் பெரிய தம்பியும் இன்னொரு காரில் ஏறி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு பின்னாடி கிழவன் சாலைக்கு வந்து பார்த்தப்போ காரத்தில் ஒரு மனுஷன் இறந்துருக்கிறத பார்த்துருக்காங்க. இறந்து கிடந்த மனுஷன் பெரிய தம்பி இல்லைன்னு அவனுக்கு தெரியும். காரில் விழுந்து கிடந்த புலிக்குட்டிங்கிறவன் தாங்கிறதும் பிறகு பத்திரிக்கையில் வந்திருக்கு. அதையும் அவன் படித்ததாவே கேட்டதாவோ தெரியல. அதுக்கு மாறா இன்னைக்கு அவன் பெரிய தம்பியை பார்த்ததும் காரில் விழுந்து இறந்து கிடந்தவன் யாருன்னு தெரியாததை போல பேசுனது நினைவுக்கு வந்தது. கிழவன் முழுக்க உண்மையை பேசலை. இல்லை, அவன் அந்த இடத்துல வாழற கிணத்து தவளையாக இருக்கணும்னு பெரிய தம்பி முடிவு கட்டினான். என்றாலும் பெரிய தம்பியால் தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. காஃபியை பருகிவிட்டு வெளியே வந்ததும் வாடகை கார் ஒன்றில் புறப்பட்டான். சாந்தியின் பங்களா இருந்த தெருவுக்கு போகும்படி காரோட்டியிடம் சொன்னான். காரோட்டி காரை செலுத்தினான். சற்று நேரம் கழித்து பெரிய தம்பி ஒரு தெருவின் திருப்பத்தில் இருந்த தொலைபேசி பெட்டியை பார்த்தான். அவன் காரோட்டியிடம் அந்த தெரு இன்னும் எவ்வளவு தொலைவில் இருக்கு என்று கேட்டான். காரோட்டி அமைதியுடன் சொன்னான், ரொம்ப பக்கத்தில் தான், இன்னும் 2 தெருக்களை கடந்தா போதும். அப்படின்னா இங்கேயே நிறுத்து என்றான் பெரிய தம்பி. காரோட்டியும் நிறுத்தினான். அவன் சிரித்துக்கொண்டே, ஏன் இங்கேயே வழியிலேயே இறங்கிடுறீங்க என்று கேட்டான். பெரிய தம்பி சொன்னான், நான் காரில் ஏறி உட்கார்ந்ததும் மீட்டரை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன்.
மீட்டரில் விரல தொகைக்கும் என் பையில் இருக்கிற பணத்துக்கும் ரொம்பவே நெருங்கிய தொடர்பு வந்துடுச்சு. இதுக்கு மேலே போனால் என்கிட்ட இருக்கிற பணம் பத்தாது. இப்படி அவன் கூறிவிட்டு காசை கொடுத்து காரோட்டி அனுப்பிவிட்டான். கார் மறைந்ததும் மூலையில் இருந்த தொலைபேசி பெட்டிக்கு சென்றான். உள்ளே சென்று கண்ணாடி கதவை சாத்தி கொண்டு காசை போட்டுவிட்டு சாந்தியின் தொலைபேசி எண்ணை சுழற்றினான். மணியடிக்கும் ஓசை தொடர்ந்து கேட்டது. எவரும் தொலைபேசியை எடுக்கவில்லை. பெரிய தம்பி சற்று நேரம் அப்படியே தொலைபேசி கருவியை காதில் வைத்து கொண்டிருந்தான். அப்போது தொலைபேசியை எவரோ எடுக்கும் ஓசை கேட்டது. பிறகு ஹலோ என்றொரு பெண்ணின் குரல் கேட்டது. பழக்கப்பட்ட குரல் அது. பேசுறது யாரு? சாந்தியா என்று கேட்டுவிட்டான் அவன். மறுமுறையில் பேசிய குரல் ஒரு சில வினாடிகள் வரை பேசவில்லை. பிறகு அந்த குரல் பேசியது. சாந்தியா? சாந்தி இல்லையே, சாந்தி இறந்துட்டாளே, உங்களுக்கு தெரியாதா? நீ யாரு என்று கேட்டான் பெரிய தம்பி. இன்னும் அவனுக்கு அந்த குரல் பழக்கப்பட்ட குரல் போலவே இருந்தது. அந்த பெண் குரல் சிரித்தது. பேசுறது பெரிய தம்பி தானே? இல்லையா என்றாள் குரலுக்குரிய பெண். அவள் அப்படி கேட்டதும் தான் பளிச்சென்ற அந்த குரலுக்கு உரியவள் யார் என்பதை உணர்ந்து கொண்டான். பெரிய தம்பி அந்த குரலுக்கு உரியவள் சாந்தி அல்ல. அவனை மருத்துவமனையில் வந்து உறவு கொண்டாடி பணம் இருக்கும் இடத்தை சொல்லும்படி அச்சுறுத்திய வஞ்சிக்கொடி அவள். சாந்தியின் பேய் வந்து தொலைபேசியில் பேசியிருந்தா கூட பெரிய தம்பி இவ்வளவு பெரிய தாக்குதல் அடைந்திருக்க மாட்டான். வஞ்சிக்கொடியின் குரலை உணர்ந்து கொண்டதும் மிக பெரிய ஆபத்தை நோக்கி அவன் விரைந்து சென்று கொண்டிருப்பதை புரிந்து கொண்டான். பெரிய தம்பி, நீங்கள் இப்போ எங்கேருந்து பேசுகிறீங்க? உடனே சொல்லுங்க என்றாள் வஞ்சிக்கொடி. நான் இருக்கிற இடத்த உன்னால் தெரிஞ்சுக்கிற முடியாது. வானத்திலிருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்றான் பெரிய தம்பி. தொலைபேசியை வச்சிடாதீங்க. மிக தலையாய உண்மைகள் சிலதை உங்கள்கிட்ட நான் கேட்கணும் என்று கத்தினாள். அவள் கத்தியதிலிருந்து அவன் தொலைபேசியை வைத்துவிட்டு ஓடிவிடுவான் என்று அவள் எண்ணியதைப் போல் இருந்தது. பெரிய தம்பி ஏதோ எண்ணிக்கொண்டவனைப் போல் தொலைபேசியை வைத்துவிட்டு வெளியே வந்து விட்டான். நீண்ட நேரம் அவன் வஞ்சிக்கொடியுடன் தொலைபேசியில் பேச விரும்பவில்லை. அவள் பேசிக்கொண்டே இருந்தால் வஞ்சிக்கொடி பக்கத்தில் இருக்கும் எவரையாவது அனுப்பி மற்றொரு தொலைபேசியில் பேசி இவர்களுடன் தொடர்பு கொண்டு பெரிய தம்பி எங்கிருந்து பேசுகிறான் என்பதை ஒரு சில வினாடிகளில் அறிந்து கொள்ள முடியும். பிறகு அவன் இருக்கும் இடத்திற்கு வஞ்சிக்கொடியின் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் வந்து அவனை பிடித்து கொள்ளலாம் அல்லது கொன்றுவிடலாம். அதுவும் காரில் போய் கொண்டே தொலைபேசி பெட்டிக்குள் நின்று பேசும் மனிதனை துப்பாக்கியால் சுடுவது மிகவே எளிது. இப்படிப்பட்ட காட்சிகளை அவன் நிறைய ஆங்கில படங்களில் பார்த்திருக்கிறான். அதனால் அவன் வெளியே வந்து கூட ஏதாவது ஒரு கார் விரைவாக வந்து திரும்பிய போது விளக்கு கம்பத்தின் மறைவில் பதுங்கினான். கார் சென்றதும் பெருமூச்சு விட்டபடி சாலை ஓரமாக நடந்தான். இப்பொழுது அவன் சாந்தியின் பங்களாவை தேடிச் செல்லவில்லை. இருட்டும் வரையில் எங்கேயாவது பொழுதை கழிக்க எண்ணியபடி நடந்து கொண்டே இருந்தான். பகுதி 22. மீண்டும் வானவில் ஹோட்டலுக்கு போகாமல் வேறு எங்கெல்லாமோ சுற்றித் திரிந்தான் பெரிய தம்பி. பகல் பொழுதும் அவன் வானவில் ஹோட்டலில் தங்கியிருந்ததால் எப்படியாவது அவனை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று அவனுக்கு தெரியும். வஞ்சிக்கொடியின் பிடியிலோ போலீசார் பிடியிலோ மீண்டும் அவன் பிடிபட விரும்பவில்லை. அவனை வஞ்சிக்கொடி பிடிப்பதற்குள் அவனாக ஒரு தடவை அவளை காண விரும்பினான். இந்த ஒரு தடவை அவனுக்கோ வஞ்சிக்கொடிக்கோ இறுதி தடவையாக இருக்கலாம். இருவரில் எவருக்கு வேண்டுமானாலும் ஆபத்து ஏற்படலாம். இந்த எண்ணம் அவன் உள்ளத்தை அரித்து கொண்டிருந்தது. அவனுக்கு தெரியாத பல உண்மைகள் வஞ்சிக்கொடிக்கு தெரியும். அவைகள் என்ன என்பதை அவன் அறிந்து கொண்டால்தான் எப்படி அவன் இரண்டாவது தடவை கார் விபத்தில் சிக்கினான் என்பது புரியும். ஆகையால் அவன் வஞ்சிக்கொடியை அவள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் காண எண்ணினான். ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு சென்று பகல் உணவை உண்டுவிட்டு கண்டபடி சுற்றிவிட்டு பெங்களூரின் புகழ்பெற்ற பூங்காவை அடைந்தான். பூங்காவில் பொழுது போவதே தெரியாது. பூமியில் உள்ள சொர்க்கம் அது என்று கேள்விப்பட்டிருக்கிறான். பூங்காவை அடைந்ததும் உண்மையிலேயே இது ஒரு சொர்க்கம்தான் என்று தோன்றியது. பூங்காவில் பூச்செடிகள் நிறைந்த பக்கத்தில் புல் தரையில் போய் உட்கார்ந்து வானத்தை பார்த்தபடி நடந்ததையும் நடக்கப் போவதையும் எண்ணி பார்த்து அவன் ஏதோ பல தவறுகளை தொடர்ந்து செய்வது போலவும் அதிலிருந்து அவன் தப்பவே முடியாதது போலவும் தோன்றியது. தலைக்கு மேலே போயிடுச்சு, இனிமே தயங்குறதுல பலனில்லை. போலீஸுக்கு போய் உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நாம தான் எல்லாத்துக்கும் சரியான விடையை கண்டுபிடிச்சிட்டு இறுதியில் போலீஸை கூப்பிடணும் என்று தன்னை அமைதிப்படுத்தி கொண்டான். பெரிய தம்பிக்கு கொடிய பழக்கங்கள் எதுவும் இல்லை. இருந்தாலும் அப்பொழுது அவனுக்கு இருந்த மனநிலையில் சிகரெட்டை ஊதி தள்ளினால் மனதுக்கு சற்று அமைதி வரும் என்று எண்ணி எழுந்து போய் சிகரெட் பெட்டியை வாங்கி கொண்டு வந்தான். சிகரெட் ஒன்றை எடுத்து வாயில் வைத்து கொண்டு தீப்பெட்டியை எடுத்தான். அதற்குள் அவன் பக்கத்தில் வந்த ஒரு மனிதன் தீக்குச்சியை கிழித்து பெரிய தம்பியின் சிகரெட்டை பற்ற வைத்தான். அந்த மனிதனை வியப்புடன் பார்த்த பெரிய தம்பி நன்றி என்றான்.
ஊருக்கு புதுசா என்றான் அந்த மனிதன். ஆமாம், பெங்களூரை சுற்றி காட்ட உங்களுக்கு துணை வேணும்னா நான் முன்னேற்பாடோடு இருக்கேன் என்றான் அந்த மனிதன். தேவையில்லை, குற்றமில்லை. பணம் உள்ளவங்க பெங்களூருக்கு வந்துட்டா பணத்தை பறக்கடிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன போன்றவங்க உதவி தேவை. வாடகைக்கார கூப்பிடக்கூட அவங்களுக்கு குரல் வராது. என்ன போன்றவங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் என்றான் அந்த மனிதன். பெரிய தம்பிக்கு அவனை கண்டதும் ஒரு புதிய எண்ணம் பிறந்தது. எனக்கு ஒரு பொருள் வேணும், அதை உன்னால் வாங்கிட்டு வர முடியுமா என்று கேட்டான் அவன். சொல்லுங்க, பணம் கொடுத்தா இன்னைக்கு கிடைக்காத பொருள் உலகத்தில் எது இருக்குது? பணத்தை பற்றி கவலை இல்லை, உடனடியாக எனக்கு அந்த பொருள் தேவை. சொல்லுங்க. கைத்துப்பாக்கி ஒன்று எனக்கு வேணும். ரகசியமாக எனக்கு அதை வாங்கித்தர முடியுமா? அந்த மனிதன் சிறிது நேரம் பெரிய தம்பியை பார்த்தான். பிறகு சொன்னான், என்னோட புறப்படுங்க. 1 மணி நேரத்தில் உங்கள் கையில் துப்பாக்கி இருக்கும், போதுமா? இருவரும் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டார்கள். பகுதி 23. பெரிய தம்பிக்கு ஒரு கைத்துப்பாக்கி தருவதாக சொல்லி அவனை எங்கேயோ அழைத்து சென்ற புது மனிதன் தன் பெயர் நாகப்பன் என்று அறிமுகம் செய்து கொண்டார். இருவரும் ஒரு வாடகை காரில் பெங்களூரின் வடக்கு எல்லைக்கு சென்றார்கள். அங்கே தனிமையில் கட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய வீட்டின் முன் கார் நின்றது. இருவரும் இறங்கி சென்றார்கள். கார் காத்திருந்தது. நாகப்பன் வீட்டின் கதவை மெல்ல தட்டினான். சிறிது நேரத்தில் கதவு திறந்தது. இராணுவத்திலிருந்து விலகி ஓய்வு பெற்ற அதிகாரியைப் போல் சற்று மிடுக்காக காணப்பட்ட ஒரு மனிதர் இருவரையும் பார்த்தார். நாகப்பன் அவரிடம் ஜாடை காட்டியதும் உள்ளே வரும்படி அழைத்தார். அந்த வீட்டின் கூடத்தில் எங்கு பார்த்தாலும் காட்டு மிருகங்களின் தலைகள் சுவரில் மாட்டப்பட்டிருந்தன. மான், கரடி, சிங்கம், புலி, யானை ஆகிய எல்லா மிருகங்களின் தலையையும் கொண்டு வந்து பஞ்சை அடைத்து அவைகளை வீடு முழுவதும் தொங்கவிட்டிருந்தார். அவைகளை பார்த்தவுடன் அந்த வீட்டுக்காரர் ஒரு பெரிய வேட்டைக்காரர் என்று உணர்ந்து கொண்டான் பெரிய தம்பி. வியப்புடன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். அந்த மனிதர் கேட்டார், என்ன அப்படி பார்க்குற? இதுக்கு முன்னாடி இந்த மிருகங்களை நீ பார்த்ததில்லையா? பெரிய தம்பி சொன்னான், அதுக்கு இல்லை, மனுஷன் தலையை தவிர மற்ற தலைகள் எல்லாம் இங்கே இருக்கே, எங்கேயாவது மனுஷன் தலையும் இருக்கான்னு பார்க்குறேன். இதை கேட்டு அந்த முரட்டு மனிதர் சிரித்தார். இன்னும் மனுஷன் தலையை நான் வைக்கலை. வேறு ஒரு அறையில் பறவைகளோட தலையையும் மற்றொரு அறையில் பாம்புகளையும் வச்சுருக்கேன். இனிமே தான் மனுஷங்களோட தலையை சேகரிக்கணும். மனுஷங்களுடைய தலையை வைக்கிறதுனா முதல்ல உன் தலையை தான் வைப்பேன். இதை கேட்டதும் பெரிய தம்பி சிரித்தான். ஆனால் உள்ளூர அவனுக்கு சற்று அச்சமாகத்தான் இருந்தது. நாகப்பன் அப்போது குறுக்கிட்டு பேச்சை மாற்றினான். இவர் ஒரு பெரிய பணக்காரர். அடிக்கடி பணத்தோட வெளியூருக்கு போகிற பழக்கம் உள்ளவர். இவருக்கு பாதுகாப்புக்காக ஒரு கைத்துப்பாக்கி வேணுமா? அதுவும் உடனே வேணுமா என்று கேட்டான் அவன். முரட்டு மனிதர் சிரித்தார். கைத்துப்பாக்கி மட்டும் போதுமா? அதை உபயோகிக்க தெரிய வேணாமா என்றார் அவர். துப்பாக்கியும் அதுக்கு தேவையான குண்டுகளும் மட்டும் இருந்தால் போதும், மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்றான் பெரிய தம்பி. லைசன்ஸ் இல்லாமல் துப்பாக்கி வச்சிருக்கிறது தப்பு தெரியுமா என்று கேட்டார் அந்த மனிதர். தெரியும் என்றார் பெரிய தம்பி. நான் துப்பாக்கி தர்றேன், ரகசியமாக அதை வச்சுக்கிறணும். நான் தான் அதை விற்றேன்னு எங்கேயாவது யார்கிட்டையாவது சொல்லி வச்சா உன் தலையை இந்த கூடத்தில் மாட்டிடுவேன் என்று அச்சுறுத்தினார் அந்த மனிதர். பிறகு கைத்துப்பாக்கி ஒன்றையும் அதற்கு ஏற்ற குண்டுகளையும் கொண்டு வந்து அவனிடம் கொடுத்துவிட்டு 3000 ரூபாயை பிடுங்கி கொண்டார். வாடகைக்காருக்கு வந்ததும் நாகப்பன் அவனிடம் 500 ரூபாயை பிடுங்கி கொண்டு வலையில் ஓரிடத்தில் இறங்கி கொண்டான். சற்று தொலைவில் ஏதோ எண்ணிக்கொண்டவனைப் போல சாலையின் ஓரமாக காரை நிறுத்தும்படி சொல்லிவிட்டு பெரிய தம்பியும் இறங்கிவிட்டான். பெரிய தம்பியின் கையில் துப்பாக்கி வந்ததும் அவனுக்கு அளவுக்கு மீறிய துணிவும் இனி யாரும் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டன. பகுதி 24. பெருத்த ஓசையுடன் வாடகை கார் விரைந்து சென்று மறையும் வரையில் சாலையில் நின்று பார்த்தான் பெரிய தம்பி. பிறகு அவன் சாலையை விட்டு இறங்கி தொலைவில் தெரிந்த மலைகளை நோக்கி சென்றான். அவன் சென்ற திக்கில் வீடுகளோ குடிசைகளோ இல்லை. மலைகளுக்கு மத்தியில் எங்கேயாவது ஒரு இடத்தில் நின்று துப்பாக்கியை சுட்டு பழகி கொள்ளலாம் என்று எண்ணியது அவன் மனம். அடிக்கடி அவன் மனம் வஞ்சிக்கொடியை விரைவில் காணப்போகிறோம், அவளிடமிருந்து உண்மைகளை வரவழைக்கப் போகிறோம் என்று எண்ணியது. 2 மலைகளுக்கு மத்தியில் இருந்த ஒரு பள்ளத்தாக்கை அடைந்தான் அவன். அங்கே பாறைகளும் செடி கொடிகளும் நிறைந்திருந்தன. வாய்ப்பான ஒரு பாறையின் மீது நின்று கொண்டு துப்பாக்கியில் குண்டுகளை நிரப்பினான். துப்பாக்கியில் நிரப்பும் பொழுதே அவன் கைகள் லேசாக நடுங்கின. சிலரிடம் திடீரென்று சில பணக்கட்டுகளை கொடுத்து அவைகளை எண்ணும்படி சொன்னால் பணத்தை தொட்டு பழக்கமில்லாத அவர்களுக்கு கைகள் நடுங்கும். பணத்தை எண்ண வராது. இவ்வளவு பணம் நம் கையில் திடீரென்னு வந்துருச்சேன்னு வியப்பினாலேயே அவங்க பணம் ஆபத்தானதுங்கிறதால அந்த நடுக்கம் தெரியாது. அதே போல்
பாதுகாப்புக்காக வஞ்சிக்கொடியை மிரட்டி உண்மையை வரவழைக்க உதவுற கருவின்னு பெரிய தம்பி வாங்கின துப்பாக்கியை அவன் உபயோகிக்க தொடங்கியதும் அவனோட கைகள் நடுங்குது. அவன் துப்பாக்கியை நீட்டி பிடிச்சு தொலைவில் இருந்த ஒரு செங்குத்தான பாறையை குறிப்பாத்து சுட்டான். துப்பாக்கி வெடிச்சதும் அது பின்னுக்கு வாங்கி அவன் கையிலிருந்து தவறி விழுந்தது. துப்பாக்கியை சுடும்போது அந்த அதிர்ச்சியை தாங்கிக்கிட்டு இறுக்கமாக பிடிச்சுக்கிற முதல்ல அவன் பழகிக்கிட்டான். அவன் குறிப்பார்த்த இடத்துக்கும் குண்டுகள் பாய்ந்த இடத்துக்கும் எவ்வளவோ தொலைவு இருந்தது. பல நாட்கள் இப்படி பயிற்சி பெற்றால்தான் குறி தவறாமல் சுட முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவன் 1 மணி நேரம் தன்னை பழக்கிக்கிட்டான். முதல்ல இருந்த அச்சமும் நடுக்கமும் இப்போ இல்லை. அவன் வஞ்சிக்கொடியை கூடிய சீக்கிரம் பார்த்து பேசிடணும்னு ஒரு முடிவுக்கு வந்தான். கால் சட்டை பையில் இருந்த துப்பாக்கி சற்று கனமாக இருந்தது. அவன் மனம் எண்ணியது, வஞ்சிக்கொடியை நாம் சுட போகிறதில்ல, அவளை பயமுறுத்துறது தான் இந்த துப்பாக்கியோட போகிறோம். எதிர்பாராமல் ஏதாவது நடந்தா அதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும், ஏமாந்துடக்கூடாது. சாலையை அடைந்ததும் அவன் மெல்ல நடந்து கொண்டிருந்தான். வழியில் ஒரு பஸ் வந்தது. பஸ்ஸில் ஏறி அவன் வானவில் ஹோட்டலுக்கு சென்றான். அவன் இப்பொழுது சற்று களைப்புடன் இருந்ததால் ஹோட்டலில் குளித்துவிட்டு வேறு உடைகளை அணிந்து கொண்டு வஞ்சிக்கொடியை பார்க்க புறப்பட எண்ணினான். ஹோட்டலுக்கு சென்றபோது விளக்கு வைக்கும் நேரம் இருட்டி கொண்டு வந்தது. விளக்கு வைத்ததும் குளிரத் தொடங்கியது. பெங்களூர் அவனுக்கு குளிராகத்தான் இருந்தது. பெரிய தம்பி தன் அறையை அடைந்ததும் கதவை எவரோ தட்டும் ஓசை கேட்டது. அவன் உடனே துப்பாக்கியை தொட்டு பார்த்தபடி நீண்ட நாள் உயிரும் உடலும் போல் துப்பாக்கியை அவனும் பழகியவனைப் போல் கற்பனை செய்து கொண்டு, யாரது என்றான். ஹோட்டல் பையன் சார் என்றான் ஹோட்டல் பையன். பெரிய தம்பி சிரித்து கொண்டே கதவை திறந்தான். அவன் உள்ளே வந்து மெல்லிய குரலில், உங்களை யாரோ 2 பேர் தேடி வந்திருக்காங்க, நீங்கள் யாரையாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா என்றான். பெரிய தம்பியின் முகம் இதை கேட்டது மாறிவிட்டது. வஞ்சிக்கொடியின் கரம் மிகவும் நீண்ட கரம். அவன் எங்கு சென்றாலும் அவள் விடமாட்டாள். தனது கரம் போன்ற கொடியவர்களை ஏவி அவளை பிடித்து விடுவாள் என்று எண்ணியபடி, அந்த 2 பேரும் என்ன வேணும்னு கேட்குறாங்க என்று கேட்டான். ஹோட்டல் பையன் சொன்னான், அந்த 2 பேரும் முதல்ல ஹோட்டலில் தங்கியிருக்கிறவங்களோட பெயர்களை பார்த்தாங்க. பிறகு உங்கள் அறையை திறக்க பார்த்தாங்க. தற்செயலாக நான் வந்து அவங்கள பார்த்ததும் என்ன வேணும்னு கேட்டேன். மலரவன் இருக்காங்களா? நான் அவங்களோட நண்பர். மலரவனை பார்க்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. நீங்கள் வெளியில் போயிருக்கிறதாவும் அது பூட்டி கிடந்ததாகவும் சொல்லி அனுப்பிட்டேன். உடனே போயிட்டாங்களா என்று கேட்டான் பெரிய தம்பி. அதுதான் இல்லை, அவங்க தேடி வந்த மலரவன் நீங்கள் தானான்னு தெரிஞ்சுக்கிற நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கேட்டாங்க. உங்கள் உருவத்தை சொன்னதும் அவங்க முகத்தில் ரொம்பவே சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. உங்களுக்கு மீசை இருக்கிறத சொன்னதும் முதல்ல அவங்களும் பயந்தாங்க, தயக்கமும் ஏற்பட்டுச்சு. பிறகு அவங்க சமாளிச்சுக்கிட்டு அவங்க தேடி வந்தது உங்களைத்தான்னு சொன்னாங்க. அவங்களில் ஒருவன் மட்டும் ஹோட்டலோட கூடத்தில் உட்காந்துட்டான். இன்னொருத்தன் எங்கே போனான்னு தெரியல. நீங்கள் பார்க்கலையா என்றான் ஹோட்டல் பையன். நான் யாரையும் பார்க்கல. இன்னும் அந்த மனிதன் இருக்கானா அப்படின்னு போய் பார்த்துட்டு வா. ஆனால் அவன்கிட்ட நான் வந்திருக்கிறதா மட்டும் சொல்லிடாத. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவங்க உங்கள் நண்பர்கள் இல்லையா? எனக்கு நண்பர்களே இல்லை. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு அப்போவே பயமாக இருந்தது. அவங்கள பார்த்தா ரொம்பவே கொடியவங்களை போல் இருந்தாங்க. இந்த பக்கம் நான் வராமல் இருந்திருந்தா உங்கள் அறைக்கதவை திறந்து உள்ளே புகுந்திருப்பாங்க என்றான் ஹோட்டல் பையன். விரைந்து சென்று பார்த்துட்டு வா. இப்போது 2 பேரும் இருக்காங்களா இல்லை ஒருத்தன் மட்டும்தான் இருக்கானான்னு பார்த்துட்டு வா. ஹோட்டல் பையன் ஓடினான். 2 நிமிடங்கள் கழித்து அவன் மூச்சு வாங்க வியர்த்து விறுவிறுக்க ஓடி வந்தான். பகுதி 25. ஹோட்டல் பையனை கண்டதும் பெரிய தம்பியால் ஒன்றும் யூகிக்க முடியவில்லை. என்ன நடந்துச்சு? அவங்க இருக்காங்களா என்று கேட்டான் பெரிய தம்பி. 2 பேரையுமே காணோம். அவங்க எங்கே எப்படி போனாங்கன்னு தெரியல. 2 பேரும் வெளியே போயிட்டாங்களா? ஹோட்டல்லையே வேறு எங்கேயாவது ஒளிஞ்சிருக்காங்களான்னு தெரியல என்றான் ஹோட்டல் பையன். பயப்பட வேணாம், திரும்பவும் அவங்கள பார்த்தா உடனே ஓடி வந்து என்கிட்ட சொல்லு என்றான் பெரிய தம்பி. சரிங்க சார் என்று சொல்லிவிட்டு ஹோட்டல் பையன் போய்விட்டான். பெரிய தம்பி எந்த நிமிஷமும் எதுவும் நடக்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அதனால் அவன் கவனம் முழுவதும் நடக்கப் போகும் நிகழ்வுகளில் பதிர்ந்திருந்தது. அந்த 2 கொடியவர்களும் எப்படியும் வந்து அவனை கடத்தி சென்று விடுவார்கள். அவனை கொண்டு போய் வஞ்சிக்கொடியின் முன் அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். வஞ்சிக்கொடி அவகிட்ட பணம் இருக்கிற இடத்த கேட்பா. இந்த தடவை அவன் மருத்துவமனையில் அன்பாக நடந்துக்கிட்ட மாதிரி நடந்துக்கிற மாட்டான். சரியான பதில் அவன் சொல்லாட்டா அவனை பேச வைக்க இந்த வஞ்சிக்கொடி கொடியவர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கேள்வி கேட்பா. அவள் கேள்விகளுக்கு பதில் சொல்லியே ஆகணும். இல்லாட்டா
முடிவை பற்றி அவனால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. அவன் கண்டெடுத்த பெட்டியில் இருந்த பணத்தை மீண்டும் கற்பனை செய்து மனக்கண் முன் பார்த்தான். அதில் இருந்த பணம் எவ்வளவு இருக்கும்? 50 லட்சம் ரூபாயாவது இருக்கும் என்று எண்ணியது அவன் மனம். 50 லட்சங்கிறது எவ்வளவு பெரிய தொகை! பெரிய தம்பியை போன்றவங்க வாழ்க்கையில் சம்பாதிக்க முடியாத தொகை. அவ்வளவு பெரிய தொகையுள்ள பணப்பெட்டியை கொடுத்தா என்ன ஆகும்? வஞ்சிக்கொடி அவன் பணப்பெட்டியை கொண்டு வந்து வச்சதும் கேலியா சிரிச்சிட்டு அந்த நிமிஷமே அவனை சாகடிச்சிருவா. இல்லை, அவன் கையில் இருக்க கை துப்பாக்கியை எடுத்து அவளாவே அவனை சுட்டு கொள்ளும்படி செஞ்சிருவா. இப்படி பெரிய தம்பியோட மனம் எண்ணியது. என்ன ஆனாலும் சரி, பணப்பெட்டியை மட்டும் விடுறதில்ல, அதை பற்றின உண்மையை மட்டும் சொல்கிறதில்ல என்று மனதில் உறுதி கொண்டான் பெரிய தம்பி. ஆனால் அந்த பணம் முழுவதும் யாருடையது? அவன் கையில் எப்படி வந்துச்சு? விபத்துக்கு பின்னாடி என்ன நடந்தது? திரும்பவும் அவனும் சாந்தியும் எப்படி விபத்தில் சிக்கினாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு துடித்தான். இதுக்காக அவன் வஞ்சிக்கொடியை காண விரைவு கொண்டான். அவனாக போய் பார்ப்பதை விட அவன் அனுப்பிய ஆட்கள் துணையோடையே போய் அவள்கிட்ட பேசவும் துணிவு கொண்டான். பெரிய தம்பியின் கண்கள் அடிக்கடி கதவையே பார்த்து கொண்டிருந்தன. அவன் கதவை உள்பக்கம் தாளிட்டிருந்தான். அவன் தன் கால் சட்டையிலிருந்து துப்பாக்கியை எடுத்து அவன் வலக்காலில் அணிந்திருந்த கால் உறையின் இடுக்கில் சொருகி கொண்டான். எதிரிகள் கண்டுபிடிக்க முடியாத இடம் அதுதான் என்று தோன்றியது அவனுக்கு. இந்த நேரத்தில் கதவின் பிடி சுழலுவது தெரிந்தது. கதவு திறக்கலை. வெளியே யாரோ வந்து கதவை திறக்க பார்க்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான். ஒரு சில நிமிடங்களில் கதவு தட்டுற ஓசை கேட்டுச்சு. அவன் அனுமதியோடு நடந்து சென்று கதவை திறந்தான். மறுகணம் உள்ள 2 உருவங்கள் நுழைந்தன. மின்னலை விட விரைவாக நுழைஞ்ச அந்த 2 முரட்டு மனிதர்களும் கதவை சாத்திட்டு கையில் துப்பாக்கியோட பெரிய தம்பியை பார்த்தாங்க. பெரிய தம்பி தன்னோட உதவி இல்லாமல் இருக்கிறத குறிக்க 2 கையையும் தூக்கியபடி நின்னான். அந்த 2 பேரில் ஒருத்தன் பேசினான். பெரிய தம்பி, உன் நாடகம் முடிஞ்சிருச்சு, புறப்படு. எங்கள் கார் வெளியில் நிற்கிது. வழியில் ஏதாவது தொல்லை கொடுத்தா உன்னை உடனே சுடும்படி எங்களுக்கு கட்டளை. பெரிய தம்பி அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தான். இருவரும் அவனுக்கு புதிய மனிதர்கள். யாரோட கட்டளை என்று கேட்டான் அவன். கேள்விக்கு பதில் சொல்கிற வழக்கம் எங்களுக்கு இல்லை. புறப்படு, நீ முன்னால் நட, நாங்கள் பின்னால் வர்றோம். வெளியே பச்சை நிற பியட்கார் நிற்குது, அதில் ஏறி உட்காரு, தெரியுதா என்றான் முதலில் பேசியவன். பெரிய தம்பி விரைப்புடன் வெளியே புறப்பட்டான். அவன் வெளியே வந்ததும் மற்றொருவன் உள்ளேயே தங்கிவிட்டான். ஒருவன் மட்டும் அவர் பின்னால் நடந்து வந்தான். என் அறையை பூட்டணும் என்றான் பெரிய தம்பி. உன் அறையை என் நண்பன் பாதுகாப்போடு பார்த்துக்குவான், நீ நடந்துட்டே இரு என்றான் பெரிய தம்பியின் பின்னால் வந்தவன். மற்றொரு மனிதன் ஏன் அங்கே தங்கிட்டான் என்று பெரிய தம்பிக்கு தெரியும். பணப்பெட்டி இருக்கும் இடத்தையோ கண்டுபிடிக்கவே பெரிய தம்பியின் அறையில் அந்த மனிதர் நின்று விட்டிருக்கிறான் என்று உணர்ந்து கொண்டான் அவன். ஆனால் அதை பற்றி அவன் கவலை கொள்ளவில்லை. பெரிய தம்பி ஓட்டலை விட்டு வெளியே நடந்ததும் அவன் பின்னால் கொடியவர்களில் ஒருவன் கால் சட்டையை கைப்பையில் வைத்து விட்டபடி நடந்தான். பெரிய தம்பி ஏதாவது தவறு செய்தால் அந்த மனிதன் கால் சட்டை பையிலிருந்து துப்பாக்கியிலால் சுடுவான் என்று அவனுக்கு தெரியும். பச்சை நிற பியட்காரில் காரோட்டி ஒருவன் உட்கார்ந்து அவர்கள் வருகைக்காக காத்திருந்தான். பெரிய தம்பி காரில் பின் சீட்டில் ஏறி உட்கார்ந்ததும் அவன் பக்கத்தில் கையில் துப்பாக்கியுடன் அந்த கொடியவன் உட்கார்ந்தான். கார் புறப்பட்டு போக்குவரத்து மிகுதியாக இல்லாத சாலைகளில் பறந்தது. இறுதியில் அது மிக அழகிய பங்களா ஒன்றின் முன்னால் நின்றது. அந்த பங்களாதான் சாந்தி வாழ்ந்து வந்த பங்களாவாக இருக்கும் என்று யூகம் செய்து கொண்டான் இவன். இறங்கு என்றான் அந்த மனிதன். பெரிய தம்பி இறங்கி திரும்பி பார்க்காமல் பங்களாவுக்குள் நுழைந்தான். கதவு அவன் வரும்போது தானாகவே திறந்து கொண்டது. கூடத்தை அடைந்ததும் எதிரே நின்ற வஞ்சிக்கொடியை பார்த்தான். ஆடம்பரமிக்க அந்த பங்களாவில் அழகே உருவாக அவள் தனியாக நின்றாள். அவள் அழகாக இருந்த போதிலும் அவள் பார்வை அவனுக்கு அச்சத்தை விளைவித்தது. வந்துட்டீங்களா? நீங்கள் திரும்பவும் இங்கிருந்து ஓட முடியாது என்றாள் அவள் சிரித்து கொண்டே. அவளை கண்டு அவளிடம் பேசி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு மிரட்டி உண்மைகள் பலவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிய அவனுக்கு வாய் விட்டு கத்த வேண்டும் போல் இருந்தது. அவன் வாய் விட்டு அலறிவிட்டு அப்படியே சுருண்டு விழுந்தான். மறு வினாடி அவன் மண்டையிலிருந்து நட்சத்திரங்கள் வெடித்து சிதறுவதைப் போல் இருந்தது. அச்சம் தரும் ஓசை ஏதோ கேட்டது. அந்த ஓசை கார் உருண்டு விழும் ஓசை. அதே நேரத்தில் ஒரு பெண் அலறும் ஓசை கேட்டது. அலறியதும் வஞ்சிக்கொடியில்ல, அவனுக்கு கேட்டது சாந்தியின் குரல்தான். முதலில் சென்னைக்கும் பெங்களூருக்கும் இடையே விபத்து நடந்தபோது சாந்தி போட்ட அலறல் தான் அது. பெரிய தம்பிக்கு கனவை போல் கடந்து போன நிகழ்ச்சிகள், அவன் மறந்திருந்த நிகழ்ச்சிகள் நினைவுக்கு வந்தன. முதல் விபத்துக்கும் இரண்டாவது நடந்த விபத்துக்கும் இடையில் என்ன நடந்தது என்பது அவனுக்கு தெளிவாக நினைவுக்கு வருவதைப் போல் மனத்திரையில் தோன்றின.
பகுதி 26. விபத்து நடந்த அன்று பெரிய தம்பியும் சாந்தியும் பெங்களூருக்கு வந்து கொண்டிருந்த போது கார் உருண்டு விழுந்தது அவன் நினைவுக்கு வந்தது. காரிலிருந்து தூக்கி எறியப்பட்ட அவன் சிறிது நேரம் மயக்கத்துடன் இருந்தான். சில வினாடிகள்தான் அவனுக்கு சாந்தியின் அலறலை கேட்டதும் நினைவு திரும்பிவிட்டது. அவனுக்கு என்ன நேர்ந்து விட்டதோ என்னமோ என்று மெல்ல எழுந்து சாந்தி சாந்தி என்றான். இருளில் அவள் நிற்கும் இடத்தை கண்டுபிடிக்க சிறிது நேரம் பிடித்தது. கீழே உட்கார்ந்திருந்த அவள் மெல்ல தலையை தூக்கி, உங்களுக்கு ஒன்றுமில்லையே என்றாள். ஒன்றுமில்ல, தலையில தான் கொஞ்சம் அடி. உனக்கு என்றான் பெரிய தம்பி. எனக்கு அச்சமாக இருக்கு, உடல்ல எங்கேயோ அடிபட்டதுன்னு தெரியல என்று சொல்லி எழுந்தாள் அவள். அவள் பக்கத்தில் போக காலடி எடுத்து வைத்த பெரிய தம்பி தடுமாறி விழப்போனான். அவனுக்கு அரை மயக்கமாக இருந்தது. சாந்தி ஓடி வந்து அவனை தாங்கி கொண்டாள். என் கூட மெல்ல நடக்க முடியுமான்னு பாருங்க என்றாள் சாந்தி. முடியும் என்று வந்து தாங்கிக்கோ என்று அவள் தோளை பிடித்தபடி நடந்தான் பெரிய தம்பி. அதன் பின் சாந்தி சாலையை சென்று ஒரு காரை நிறுத்தி அதில் அவனை ஏற்றி செல்லாமல் ஏரிக்கரை ஓரமாக இருந்த குடிசையின் பக்கம் அழைத்து சென்றது அவன் நினைவுக்கு வந்தது. அவர்கள் இருவரும் குடிசைக்குள் சென்றுவிட்டு மீண்டும் சாலைக்கே போய்விடலாம் என்று திரும்பிய போதுதான் அவர்கள் எதிரே ஒரு கார் வந்தது. சாந்தி அவனை அந்த காரில் ஏற்றி உட்கார வைத்துவிட்டு அவளும் அவன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள். மற்றொரு பக்கம் வேறு எவனோ உட்கார்ந்திருந்தான். காரின் முன் 2 பேர்கள் இருந்தார்கள். பெரிய தம்பியையும் சாந்தியையும் அந்த காரில் இருப்பவர்கள் தேடி வந்ததை எண்ணி வியப்படைந்தான் பெரிய தம்பி. கார் விபத்துக்குள்ளாகி இருப்பதை பார்த்துவிட்டு காரில் இருந்தவர்கள் என்ன ஆனார்கள் என்று அவர்களை தேடி வந்திருக்க வேண்டும் என்று யூகம் செய்த பெரிய தம்பி காரில் இருந்தவர்களை இருளில் உற்று கவனித்தான். காரோட்டிக்கு பக்கத்தில் இருந்த மனிதனையும் உற்று பார்த்ததும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. பிறகு காரை ஓட்டியவனை பார்த்தான். அவன் உடல் நடுங்கியது. அந்த காரில் வந்த 3 பேர்களில் காரை ஓட்டி வந்தவன் செல்லையா. அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மனிதர் நிலவல நம்பி. பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவன் முத்தையா. குத்துச்சண்டையில் வல்லவனை தோற்கடித்து கொண்டு விட்டு எந்த நிலவல நம்பிக்கு அஞ்சி அவன் சாந்தியுடன் ஓடி வந்தானோ அதே நிலவல நம்பியின் காரில் அவன் மீண்டும் சிக்கிக் கொண்டது நினைவு வந்தது. நிலவல நம்பியின் கூட்டத்தை சேர்ந்த செல்லையாவும் முத்தையாவும் தங்களது தலைவருடன் புறப்பட்டு வந்து அவனை பார்த்து விட்டதை உணர்ந்து கொண்டான். அந்த விபத்தில் ஏன் இறக்காமல் தப்பினோம் என்று அவன் எண்ணியதும் அப்போது அவன் நினைவு வந்தது. அவன் மெல்ல சாந்தியை கிள்ளினான். சாந்தியும் உண்மையை அப்பொழுது உணர்ந்து கொண்டிருந்தாள். பகுதி 27. முதல் விபத்துக்கும் 2வது விபத்துக்கும் இடையில் நடந்த அத்தனை நிகழ்ச்சிகளும் பெரிய தம்பியுடைய நினைவுக்கு வந்தன. பெரிய தம்பியும் சாந்தியும் யாரிடமிருந்து தப்ப வேண்டும் என்று ஓடினார்களோ அதே கொடியவர்களிடம் இப்பொழுது வகையாக சிக்கிக்கொண்டார்கள். நிலவல நம்பி வெற்றியுடன் நிமிர்ந்து உட்கார்ந்து அவர்களை பார்த்தார். அவருடைய கட்டளையை எதிர்பார்த்து என்ன வேணும்னாலும் செய்ய மிக முன்னேற்பாடுடன் இருந்தார்கள் செல்லையாவும் முத்தையாவும். நிலவல தம்பிதான் முதலில் பேசினார். நீங்கள் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டு தான் நினச்சிங்களா? இயற்கையே இப்போ எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கு. இனிமே உங்களால் என் பிடியிலிருந்து தப்ப முடியாது. குத்து சண்டை போட்டியில் பணத்தை இழந்தாலும் மற்றது எல்லாம் ஏன் திட்டப்படி நடத்து வந்திருக்கு. பெரிய தம்பிக்கு இவர் எதுக்காக இவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்காருங்கிறது புரியலை. பெரிய தம்பி சொன்னான், உங்கள் திட்டம் எதுவானாலும் சரி, அது வெற்றியோடு நிறைவேறினதில் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது இந்த சாந்தியை வழியில் எங்கேயாவது இறக்கி விட்டுடுங்க. நம்மோட கணக்கை நாம் தீர்த்துக்கரலாம். சாந்திக்கும் நமக்கும் ஒன்றும் தொடர்பு இல்லையே. இதை கேட்டதும் நிலவர நம்பி வாய்விட்டு சிரித்தார். நம்ம கணக்கை தீர்த்துக்கிறதுல சாந்திக்கு பங்கு இல்லைன்னு யார் சொன்னது? அவதானே உன்னை காப்பாத்தினா. அவள் உனக்கு ஊக்கம் காட்டினதுனால தானே நீ குத்துச்சண்டையில் தோல்வி பெறதுக்கு பதிலாக வெற்றி பெற்ற என்றார் அவர். இதோ பாருங்க நிலவர நம்பி, சாந்தி எங்கே வராமல் இருந்திருந்தாலும் இந்த குத்துச்சண்டையில் நான் வெற்றி பெற்றிருப்பேன். நான் வெற்றி பெற்று உங்களை கவிழ்த்துடுவேன்னு முதல்லையே முடிவு செஞ்சிட்டேன். ஏன் தெரியுமா என்றான் பெரிய தம்பி வெறி கொண்டவனை போல். சொல்லு, கேட்டுக்கிறேன் என்று சொன்னார் நிலவல நம்பி. புழுக்குட்டியை நீங்கள் கொன்னதோட அவனுக்கு பதில் என்ன குத்துச்சண்டை போடும்படி அழைச்சிட்டு வந்து கட்டளையிட்டதும் நான் இறக்கிறது உறுதின்னு முடிவு செஞ்சுட்டேன். குத்துச்சண்டைக்கு பின்னாடி என்ன கொன்னுட்டு விபத்தில் நான் இறந்துட்டதை போல காட்டிட்டு புழுக்குட்டி இறந்துட்டான்னு விளம்பரப்படுத்த முடிவு கட்டிடுவீங்க. உண்மையான புலிக்குட்டியோட பணத்தை உங்கள் தோட்டத்திலேயே புதைச்சி விட்டுருப்பீங்க. ஏன்னா ஒரு மனுஷன் எப்போ இறந்தாங்கிறது பரிசோதனையின் போது வெளியாகிடும். அதனால நீங்கள் புலிக்குட்டியோட பணத்தை வெளியே விடமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் என்றான் பெரிய தம்பி. நிலவல நம்பி கேலியுடன் சிரித்தார். உன் கணக்கு இப்போ தவறாயிடுச்சு. புலிக்குட்டியோட பணத்தை நான் என் காரில் கொண்டு வந்தேன். வழியில் எங்கேயாவது ஒரு விபத்தை உண்டாக்கி புலிக்குட்டி விபத்தில் இறந்துட்டதை போல போலீஸாருக்கு காட்டிவிட நினச்சேன்.
பெங்களூருக்கு வர்றதுக்கு வழியில் காரே விழுந்து கிடந்தது. வாய்ப்பாக போயிடுச்சு. விழுந்து கிடந்தது சாந்தியோட கார் தான்னு செல்லையாவும் முத்தையாவும் சொன்னாங்க. மேலும் அது தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் நல்ல வாய்ப்பாயிடுச்சு. புலிக்குட்டியோட பணத்தை காருக்குள்ளே போட்டுட்டோம். புலிக்குட்டியோட பணம் தீயில வெந்துடுச்சு. உண்மையிலேயே அவன் இந்த நேரத்தை பிண சோதனையில் கண்டுபிடிக்க முடியாது என்றார் அவர். இதை கேட்டதும் பெரிய தம்பிக்கு சற்று தூக்கி வாரி போட்டது. சாந்திக்கு என்ன பேசுவதென்றே புரியவில்லை. சிறிது நேரம் கழித்து, இப்போ எங்கள் 2 பேரையும் என்ன செய்ய போறீங்க என்று கேட்டான் பெரிய தம்பி. உங்கள் 2 பேரையும் இன்னும் பெரிய ஆபத்தில் என்னால் சிக்க வைக்க முடியும். எப்படின்னு சொல்லட்டுமா என்றார் நிலவல நம்பி. யாரும் பேசவில்லை. நிலவல நம்பி சொன்னார், இதோ பாரு பெரிய தம்பி, இன்னைக்கு நீ குத்து சண்டை செஞ்சு கொண்டுட்டியே, அவன் வல்லவன். உன்னுடைய குத்துனால மட்டும் சாகலை. உன் கையுறையில் இருந்த நஞ்சு ஊசியிலிருந்து அவன் உடம்புல நஞ்சு பாஞ்சு இறந்திருக்கான். பிண சோதனையில் டாக்டருங்க இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மூன்லைட் ஹோட்டலில் நீ தான் புலிக்குட்டின்னு நினச்சி ஒரு மனுஷன் வந்து கையுறை அடக்கிய பெட்டியை கொடுத்தான் இல்லையா? அவன் கையுறையில் நஞ்சு ஊசியை வச்சு தான் கொடுத்துருக்கான். புலிக்குட்டியே வல்லவனை எப்படியாவது குத்து சண்டையில் கொன்னுடணும்னு முடிவு கட்டியிருக்கான். ஆனால் அந்த கையுறையில் நான் பரிசோதித்து பார்த்தப்போ அதில் நஞ்சு ஊறிய ஊசி இருக்கிறத கண்டுபிடிக்க முடியலை. இப்போது அந்த ஊசியை வச்சே உன்னை கொலையாளியாக்க எங்களால் மாற்ற முடியும். எப்படி என்றால் சாந்தி வாயை திறந்து. அவளால் இப்பொழுது சும்மா உட்கார்ந்திருக்க முடியவில்லை. நிலவல நம்பி சொன்னார், நல்ல கேள்வி கேட்ட. இதில் உனக்கும் தொடர்பு இருக்குது, கேட்டுக்கோ. உண்மையான புலிக்குட்டியை பெரிய தம்பி கொன்னுட்டு அவனுக்கு பதில் பெரிய தம்பியே புலிக்குட்டிங்கிற பெயரோட வந்து குத்து சண்டை போட்டு நஞ்சு ஊறிய ஊசியால் வல்லவனை கொண்டுட்டான். வல்லவன் தோற்கணும்னு புலிக்குட்டி வெற்றி பெறணும்னு பிரபல சினிமா நடிகை சாந்தியும் பெரிய தம்பியும் சேர்ந்து திட்டமிட்டு இந்த சதியை செஞ்சாங்க. சாந்தி குத்து சண்டையின் போது பெரும் பணம் கட்டி எதிர்பாராத விதமாக ஏகப்பட்ட பணத்தை வெற்றியும் பெற்று சேர்த்துக்கிட்டா. பெரிய தம்பியோட காரில் விரைந்து போய் கொண்டிருந்தா. போகும்போது வழியில் கார் விபத்து உண்டாக்கி புலிக்குட்டி விபத்தில் இறந்ததை போல் காரில் போட்டுட்டு போயிட்டா. இப்படி ஒரு கதை. இந்த கதையை நான் சொன்னால் போலீஸார் நம்புவாங்க. புலிக்குட்டியை போல இருக்கிற பெரிய தம்பியையும் சாந்தியையும் போலீஸில் என்னால் பிடிச்சு கொடுக்க முடியும். இப்படி கூறிவிட்டு நிலவல நம்பி சிரித்தார். அந்த சிரிப்பு அச்சம் தருவதாக இருந்தது. அவர் ஏதோ இன்னும் மிகப்பெரிய திட்டத்துடன் இருப்பதை அது உணர்த்தியது. சாந்தி ஏதோ சிந்தனை செய்துவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தவளை போல், எங்களை போலீஸில் பிடித்து கொடுக்கறதால உங்களுக்கு பயன் என்ன இருக்குது என்று கேட்டார். நிலவல நம்பி அவளையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் மேலும் பேசுவாள் என்று அவர் எதிர்பார்த்ததைப் போல. சாந்தி சொன்னார், எங்கள்கிட்ட உங்கள் பணத்தை உங்களுக்கு கொடுத்துடுறோம். எங்களை விட்டுடுங்க. நீங்கள் இழந்த பணத்தில் ஒரு பகுதியாவது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இல்லையா? நிலவல நம்பி நிமிர்ந்து உட்கார்ந்தார். எவ்வளவு பணம் என்றார் அவர். குத்துச்சண்டையில் நான் வெற்றி பெற்ற பணம் என்றாள் சாந்தி. அந்த பணத்தை அவள் தன் கைப்பையில் வைத்து அதை அவள் தன் தோளில் மாட்டியிருந்தாள். நிலவல நம்பி சிரித்தார். நான் என் சொத்துக்கள் அனைத்தையும் இழந்துட்டேன். நீ கொடுக்கறதா சொல்கிறது ஒரு துளி. சினிமா நடிகைகிட்ட கருப்பு பணம் பெட்டி பெட்டியாக இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். உன்கிட்ட உள்ள கருப்பு பணத்தை எல்லாம் கொடுத்துடு. உன்னையும் பெரிய தம்பியையும் விட்டுடுறேன். இதை தவிர வேற வழி இல்லை என்றார். சாந்தி சிறிது நேரம் சிந்தித்தாள். பிறகு ஆகட்டும் என்றாள். பெரிய தம்பிக்கு வியப்பாக இருந்தது. அவனிடம் எவ்வளவு கருப்பு பணம் இருக்கும் என்று அவன் சிந்தித்தபடி உட்கார்ந்திருந்தான். கார் பகுதி 28. கார் பெங்களூரை நெருங்கி கொண்டிருந்தது. பெங்களூரை அடைந்ததும் கார் ஒரு பங்களாவின் முன் நின்றது. அது சாந்தியின் பங்களா அல்ல, நிலவல நம்பிக்கு சொந்தமான பங்களா. நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கணும். நம்மளோட ஒப்பந்தம் நிறைவேறினதும் நீங்கள் இங்கிருந்து போகலாம் என்றார் நிலவல நம்பி. சாந்திக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. என்னோட பங்களாவில் என்னை விட்டுடுங்க, இங்கே நான் இருக்க விரும்பலை என்று கத்தினாள் அவள். உங்களோட பங்களாவில் உங்களோட விருப்பப்படியே கொண்டு போய் விட்டுடுறோம். உடனே என்கிட்ட பணத்தை தர முடியுமா என்று கேட்டார் நிலவல நம்பி. இந்த கேள்விக்கு சாந்தி தயங்கினார். பதில் சொல்லவில்லை. நிலவல நம்பி மெல்ல சிரித்தார். பணம் வந்தாலும் வராட்டாலும் எப்படியும் நாம் சொன்ன கதையின்படி சாந்தியையும் பெரிய தம்பியையும் நிலவல நம்பி பழி வாங்கிறதுங்கிறது முடிவு செஞ்சிட்டாருங்கிறத பெரிய தம்பி அவர் சிரிப்பை பார்த்ததும் தெரிந்து கொண்டான். அதே நேரத்தில் சாந்தி தன்னிடம் உள்ள கருப்பு பணத்தை, கணக்கில் வராத சினிமா பணத்தை நிலவல நம்பியிடம் கொடுப்பதாக சொன்னது உண்மையாவா இல்லை வாய்ப்பு கிடைக்கும் வரை நேரத்தை கடத்தவா? ஒரு தெளிவான முடிவுக்கு அவனால் வர முடியவில்லை. அதற்குள் சாந்தியே பதில் சொன்னார். நிலவல நம்பி, உங்கள்கிட்ட நான் நம்பி பணத்தை கொடுத்துட்றேன் என்ன வச்சுக்கோங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் எங்கள் 2 பேரையும் கொன்னுடலாம். இல்லை போலீஸில் நாங்கள் தான் புலிக்குட்டியை கொன்னதாகவும் சொல்லலாம்.
விபத்து நடந்திருக்கிறது என்னோட காரு. அந்த காரில் புலிக்குட்டியோட பணம் இருக்கிறதால உண்மையை சொன்னாலும் எங்களால் தப்புறது கடினம். பெரிய தம்பி தன்னை புலிக்குட்டின்னு சொல்லிக்கிட்டு குத்து சண்டை போட்டதே பெரிய தவறு இல்லையா? நிலவலை நம்பி வாய்விட்டு சிரித்தார். சாந்தி, நீ ரொம்பவே புத்திசாலி. உனக்கு அழகு மட்டுமில்ல, மூளையும் இருக்கு. நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் பணத்தை கொடுத்துட்டு என்ன நீ நம்ப வேண்டியது தான் என்றார். அதுதான் முடியாது. புலிக்குட்டி விபத்தில் இறந்துட்ட வழக்கு முடிகிற வரை என்னால் பணம் தர முடியாது. அந்த வழக்கு முடிஞ்சதும் நான் ஒளிச்சு வச்சிருக்கிற பணத்தை எடுத்து தர்றேன். ஆகட்டும், நீ என்னை நம்புகிற வரையில் என்கிட்ட பணத்தை காட்ட வேண்டாம். புலிக்குட்டி தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு போலீஸார் முடிவு செஞ்ச பிறகு என்கிட்ட பணத்தை கொடு. ஆனால் நீயும் பெரிய தம்பியும் மற்றவங்கள பார்க்கவோ போலீஸாரோட தொடர்பு கொள்ளவோ விடமாட்டேன். நீ பணம் கொடுக்க முடிவு செய்கிற வரையில் இங்கேயே சிறப்பட்டிருக்க வேண்டியது தான் என்றார் நிலவலை நம்பி. வேறு வழியின்றி சாந்தியும் பெரிய தம்பியும் அந்த பங்களாவில் பாதுகாப்புடன் தங்கியிருந்தார்கள். நாட்கள் ஓடின. அவர்கள் வெளியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. சாந்தியிடம் இருந்த பணத்தை முன்பாக பெற்றுக்கொண்டார் நிலவலை நம்பி. பெரிய தம்பியிடம் இருந்த 10,000 ரூபாயையும் திருப்பி தருவதாக சொல்லி பெற்றுக்கொண்டார். அவர்கள் அடிக்கடி தனியே கண்டு பேசி ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு அளித்தார் நிலவலை நம்பி. தப்ப முடியாது என்ற நம்பிக்கை வந்தால் எப்படியும் சாந்தி கருப்பு பணத்தை கொடுத்து விடுவாள் என எண்ணியது அவர் மனம். அவர் எண்ணம் ஓரளவு வீண் போகவில்லை. 25 நாட்கள் ஓடிவிட்டன. அவர்கள் தப்ப வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆகையால் சாந்தி கருப்பு பணத்தை கொண்டு வர முடிவு செய்து விட்டதாக சொல்லி பெரிய தம்பியை மட்டும் அனுப்ப நிலவலை நம்பியிடம் உதவி கேட்டாள். நிலவலை நம்பி பெரிய தம்பியை தனியாக அனுப்பினால் பணத்துடன் ஓடிவிடுவான் அல்லது போலீஸ்க்கு போய் நிலவலை நம்பியை சிக்க வைத்து விடுவான் என்று எண்ணி பெரிய தம்பியுடன் செல்லையாவை அனுப்புவதாக சொன்னார். இந்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது என்று சாந்தி ஆகட்டும் என்றார். பெரிய தம்பியும் செல்லையாவும் மட்டும் நிலவலை நம்பியின் காரில் சென்றார்கள். காரை செல்லையாவை ஓட்டி சென்றார். சாந்தியின் பங்களாவை அடைந்ததும் பங்களாவின் கதவை திறந்து கொண்டு இருவரும் உள்ளே சென்றார்கள். பங்களாவின் உள்ளே எல்லாம் அலங்கோலமாக இருந்தன. பங்களாவின் உள்ளே நிலவலை நம்பியின் ஆட்கள் கண்டபடி பணத்தை கண்டுபிடிக்க தேடி இருக்கிறார்கள். தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்ட பெரிய தம்பி மெல்லச் சிரித்தான். செல்லையா விழிப்புடன் அவன் பின்னாலேயே சென்றான். சாந்தியின் படுக்கை அறைக்குள் பெரிய தம்பி போய் சுவர் ஓரமாக நின்று மேலும் கீழும் பார்த்தான். பிறகு சுவரில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் விரல்களால் பல தடவைகள் அழுத்தினான். சில வளைவுகளில் அந்த சுவரில் ஒரு பகுதி மட்டும் பருத்த கதவாக அப்படியே திறந்து கொண்டு திரும்பியது. சுவரின் ஒரு பகுதியை அறையின் குறுக்கே நிறுத்தியதைப் போல் நின்றது. சுவர் இருந்த இடத்தில் அடித்தளத்தில் ஒரு பெரிய பெட்டி இருந்தது. அந்த பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கினான் பெரிய தம்பி. அவனால் தூக்க முடியாத போது செல்லையா கை கொடுக்க குனிந்தான். மறு வினாடி மின்னலை போல் பெரிய தம்பி நிமிர்ந்து அவன் கழுத்தில் குத்தினான். ஒரே குத்துதான். பொத்தென்று அப்படியே விழுந்தான் செல்லையா. அவன் உடல் குளிர்ந்து வந்தது. மூச்சு வரவில்லை. கண்கள் சுருகின. பெரிய தம்பி பெட்டியை இழுத்து கொண்டு பெட்டி இருந்த இடத்தில் செல்லையாவை போட்டுவிட்டு மீண்டும் அந்த கதவை பழையபடியே திருப்பி வைத்துவிட்டு வெளியே வந்தான். அவனுக்கு கார் ஓட்டத் தெரியாது. ஆகையால் அவன் சற்று தொலைவு பெட்டியுடன் நடந்து போக முடிவு கட்டினான். பங்களாவின் கதவை மூடிவிட்டு நடந்தான். சற்று தொலைவு வந்ததும் வாடகை கார் ஒன்றில் ஏறிக்கொண்டு புறப்பட்டான். பெயரில்லாத தெருவுக்கு போ என்றான். வாடகை கார் பெயர் இல்லாத தெருவுக்கு சென்றது. அப்பொழுது இரவு நேரம், நடமாட்டம் இல்லாத நேரம். தெருவில் ஒரு பக்கமாக இறங்கி கொண்டு வாடகைக்காரை அனுப்பிவிட்டு அந்த குறிப்பிட்ட வீட்டை அடைந்தான். அது பூட்டியே கிடந்தது. சாந்திக்கு உரிமையான பழைய வீடு அது. அவள் அந்த வீட்டில் இருந்தபோதுதான் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. ஆகையால் பெரும் பணம் சேர்த்த பின்பும் அந்த வீட்டை விடாமல் வாடகைக்கு இருந்த அந்த வீட்டை விலைக்கு வாங்கி பூட்டி வைத்திருக்கிறாள். அவள் உபயோகப்படுத்தாத பழைய கார் ஒன்றும் கார் கூடத்தில் நின்றது. அந்த பழைய காரில் பணப்பெட்டியை மறைத்து வைத்தான் பெரிய தம்பி. பிறகு ஒன்றும் தெரியாதவனைப் போல் நடந்தான். அவனுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. உண்மையிலேயே சாந்தி சொன்ன பழைய வீடு இதுதானோ, வேற வீடோ? அதனால எதற்கும் அவளிடம் பணம் வைத்திருக்கும் வீட்டை காண்பிக்க ஒரு காகிதத்தில் படம் வரைந்து அதை தனது ஷூவில் மறைத்து வைத்து கொண்டு நடந்தான். சாந்தியின் திட்டப்படி பணத்தை அவன் எளிதில் எடுத்துச் செல்லும் இடத்தில் வைத்தாகிவிட்டது. இனி எப்படியாவது அவளையும் தப்ப வைத்து இருவரும் வேறெங்கேயாவது ஒரு ஊருக்கு ஓடிவிட வேண்டும். கொந்தளிப்பு அடங்கும் வரை இருவரும் மறைந்து வாழ வேண்டும். அவன் மீண்டும் புலிக்குண்டை நோக்கி நடப்பதைப் போல நடந்தான். வழியில் மருந்து கடை ஒன்றிற்கு போய் சில தூக்க மாத்திரைகளை வாங்கி அவைகளையும் ஷூக்களில் மறைத்து வைத்து கொண்டு அவன் புறப்பட்டான். பகுதி 29.
பெரிய தம்பி மட்டும் திரும்பி வருவதைக் கண்டு நிலவல நம்பி சீற்றத்துடன் என்ன நடந்தது என்று கேட்டான். செல்லையா பணப்பட்டியை பார்த்ததோ என்ன கொல்ல முயற்சி பண்ணான். ஆனால் அவன் தோத்துட்டான். அவன் மயக்கமாகி கீழே விழுந்துட்டான். நான் உண்மையை உங்கள்கிட்ட சொல்ல ஓடி வந்தேன். பொய் சொல்கிற. உன்னை கொல்லும்படி செல்லையாவுக்கு நான் கட்டளை இடலை என்றார் நிலவல நம்பி. நீங்கள் கட்டளை இடலை, அவன் பெட்டியோட ஓடின நினச்சிருப்பான் என்றான் பெரிய தம்பி. நிலவல நம்பி முத்தையாவை அனுப்பி பார்த்து வர சொன்னார். காருடன் திரும்பி வந்த முத்தையா செல்லையாவை காணலை என்று, கார் மட்டும்தான் இருந்ததும் என்று சொன்னான். நிலவல நம்பிக்கு செல்லையா தன்னிடமிருந்து தப்பி ஓடிவிட்டானே என்ற பயம் வந்தது. பெரிய தம்பி செல்லையாவை கொன்றுவிட்டிருந்தால் பணப்பெட்டியுடன் ஓடிவிட்டிருப்பானல்ல, அவன் ஏன் திரும்பி வரப்போகிறான் என்று நம்பினார். பணம் எங்க என்றார் அவர். பணம் இப்போ கிடைக்காது. பங்களாவுக்கு ஆட்கள் அனுப்பி நீங்கள் பணத்தை தேடுற பழக்கத்தை விடுற வர உங்களுக்கு பணம் கிடைக்காது என்றான் பெரிய தம்பி. நிலவல நம்பி சீறினார், சினந்தார், கொந்தளித்தார். என்றாலும் பணம் கிடைக்கும் வரையில் அவர்களை பக்குவமாக நடத்துவதென்று முடிவு செய்தார். அவர் மீது அவர்களுக்கு நம்பிக்கை வர இருவருக்கும் பங்களாவில் உள்ள எங்கு வேண்டுமானாலும் போகலாம் என்று சலுகை கொடுத்தார். அந்த சலுகையை பயன்படுத்தித்தான் அன்று சாந்தி மெல்ல தூக்க மாத்திரைகளை தேநீரில் கலந்துவிட்டாள். நிலவல நம்பியும் முத்தையாவும் அந்த தேநீரை பருகிவிட்டு மயக்கமாக இருந்த அந்த நேரத்தில்தான் சாந்தியும் பெரிய தம்பியும் நிலவல நம்பியின் காரில் தப்பி போக புறப்பட்டார்கள். இருவரும் காரில் வந்து உட்கார்ந்தார்கள். கார் புறப்படவில்லை. சாந்தி எவ்வளவோ முயன்றும் கார் புறப்படவில்லை. காரில் ஏதோ கோளாறு, இறங்கி போயிடலாம் என்றான் பெரிய தம்பி. கொஞ்சம் பொறுங்க என்றாள் சாந்தி. பிறகு அவள் காரின் பேனட்டை திறந்து ஏதோ பழுது பார்த்தாள். நீண்ட நேரம் கழித்து கார் புறப்பட்டு விட்டது. ஆனால் அதே நேரத்தில் மயக்கம் சற்று தெளிந்து நிலவல நம்பியும் முத்தையாவும் காரிலே வந்து விட்டார்கள். அவர்கள் இருவரும் காரில் புறப்படுவதை கண்டதும் நிலவல நம்பி மற்றொரு காரில் அவர்களை துரத்தினார். இதனால் திட்டப்படி சாந்தி பணப்பெட்டியை எடுக்க பழைய வீட்டுக்கு, பெயரில்லாத தெருவுக்கு போக முடியவில்லை. அவள் தப்பினால் போதும் என்று காரை மைசூர் போகும் சாலையில் விட்டாள். மைசூரை நெருங்கி கொண்டிருந்த போதுதான் அந்த இரண்டாவது விபத்து, மற்றொரு விபத்து நடந்தது. லாரியில் மோதிய கார் வளைந்து வளைந்து ஓடியது. அவன் மீது சாய்ந்து விழுந்த சாந்தியை பின் சீட்டில் இழுத்து போட்டுவிட்டு பிரேக்கை போட்டான் பெரிய தம்பி. கார் அப்படியே உருண்டது. பகுதி 30. முதல் விபத்துக்கும் இரண்டாவது விபத்துக்கும் இடையில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் பெரிய தம்பிக்கு நினைவில் வந்தன. அதே நேரத்தில் நிலவல நம்பி ரகசியமாக போலீஸுக்கு உதவி செய்ததைப் போல் தன்னையும் சாந்தியையும் போலீசார் ரகசியமாக தேடும்படி செய்துவிட்டார் என்பது நினைவில் வந்தது. பெரிய தம்பி தலையை இப்படியும் அப்படியும் ஆட்டிவிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தான். எதிரே வஞ்சிக்கொடி நின்றிருந்தாள். அவளுக்கு பின்னால் அவனை வானவில் ஓட்டலிலிருந்து கடத்தி வந்த கொடியவர்கள் நின்றிருந்தார்கள். பெரிய தம்பி மெல்ல எழுந்தான். வஞ்சிக்கொடி அவனை பார்த்து கேட்டாள், பணம் எங்க? இப்போவாது சொல்லு. பெரிய தம்பி அவளை உற்று பார்த்துவிட்டு, நிலவர நம்பியோட கூட்டத்தை சேர்ந்தவங்க நீங்க இல்லையா என்றான். அவள் பேசவில்லை. எனக்கு எல்லா நினைவு வந்துடுச்சு. நானும் சாந்தியும் நிலவல நம்பியோட காரை திருடிட்டு போகும்போது விபத்து நடந்தது. அந்த காரை நிலவல நம்பி தன்னோட பேரில் பதிவு செஞ்சு வச்சிருக்கல, முத்தழகுங்கிற போலி பேரில் பதிவு செஞ்சு வச்சிருக்காரு. விபத்தில் நான் சிக்கியதும் பணம் இருக்கிற இடத்த சொல்லிட்டா போலீஸார்கிட்ட இருந்து என்ன தப்ப வைக்க உன்னை அனுப்பி வச்சிருக்காரு இல்லையா என்றான் பெரிய தம்பி. ஆமாம், நீ மருத்துவமனையிலிருந்து தப்பின பிறகு கூட உன்னை தேடித்தான் இங்கே வந்து காத்திருந்தேன். எப்படியும் நீ பணத்துக்காக இந்த பங்களாவுக்கு வருவேன்னு காத்திருந்தேன். பணம் எங்க? சொல்லிட்டு நீ போயிடு என்றாள் வஞ்சிக்கொண்டி. பணம் இருக்கிற இடத்த நான் சொல்ல முடியாது. கொடியவங்க வலையில் அந்த பணத்தை சேர்க்கறத விட போலீஸார்கிட்ட அதை சேர்க்கறதே மேலு. நான் செஞ்ச குத்தத்துக்கு அவங்க எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுக்கட்டும் என்றார் பெரிய தம்பி. போலீஸார் உன்னை தூக்கில் போடுவாங்க. ஏன் தெரியுமா? புலிக்குட்டியை நீ கொண்டுட்ட. அடுத்ததா வல்லவனை நஞ்சு கலந்த ஊசியால் குத்தி கொலை செஞ்சுட்ட. மூணாவதா செல்லையாவையும் நீ தான் கொண்டிருப்பேன்னு நம்புகிறோம். புரியுதா என்றாள் வஞ்சிக்கொண்டி. பெரிய தம்பி சிறிது நேரம் சிந்தித்தான். பிறகு வஞ்சிக்கொடியிடம் தனியாக பேச விரும்புவதாக கூறி அவளை உள்ளே அழைத்துச் சென்றாள். இருவரும் ஒருவருக்கொருவர் எதிராக பேச உட்கார்ந்தார்கள். அப்பொழுது காலை சொறிவதைப் போல் காலணியில் சொருகி இருந்த துப்பாக்கியை எடுத்தான் பெரிய தம்பி. துப்பாக்கியை சுட்டி காட்டியதும் வஞ்சிக்கொடி வீறிட்டாள். கத்தாத. பணத்தை நான் ஒளிச்சு வச்சிருக்கிற இடத்த நான் ஒருவருக்கும் சொல்ல போகிறதில்ல. நடந்ததை போலீஸ்கிட்ட சொல்லி பணத்தை அவங்கள்ட்ட ஒப்படைக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அறையில் இருந்த தொலைபேசியை எடுத்தான். போலீஸாருக்கும் டயல் செய்தான். சிறிது நேரத்தில் போலீஸ் வண்டிகள் அந்த பங்களாவை சூழ்ந்தன. வஞ்சிக்கொடியும் அவளுக்கு உதவியாக இருந்தவர்களும் போலீஸ் வண்டியில் ஏறினர். பெரிய தம்பி கையில் விலங்குடன் போலீஸ் வண்டியில் ஏறினான். மேலும் மேலும் தொடர்ந்து அவனும் பல குற்றங்களை செய்ததற்கு
தண்டனை பெறாமல் தப்ப முடியாது என்பதை அவன் உணராமல் இல்லை. அந்த நேரத்தில் நிலவல நம்பியை பிடித்து விரைந்து சென்ற ஜீப்பை கண்டு அவன் மனம் மகிழ்ந்தது. இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.